இன்றைய சாய்வு சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் எம்ஆர்ஆர் வாசு விக்ரம். நடிகவேல் எம்ஆர் ராதாவின் பேரனும் எம்ஆர்ஆர் வாசுனுடைய மகனுமான வாசு விக்ரம் தன்னுடைய தந்தையைப் போலவும் தாத்தாவைப் போலவும் நாடக மேடையிலே தன்னுடைய கலை வாழ்க்கையை தொடங்கியவர். பேக்ல என்ன இருக்குது? ஸ்டீரிங். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? அது பேக்குங்க. எங்க ஊர் ஆளுங்களுக்கு வேலை வாங்கி தரதுக்கு நீ யாரியா? பாஸ். பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். கடவுள், சாதி, மதம் எல்லாமே ஐயாவுக்கு வெங்காயம் தான். சிவாஜி, ரஜினி, கமல், விஜயகாந்த் உட்பட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நட்சத்திரங்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற வாசு விக்ரமுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததுன்னா அது ராதிகாவுடைய தயாரிப்பிலே உருவான சித்தி என்ற சீரியல் தான். Don't live in a glass house and throw stones on other people. And next time you want to talk to me, just mind your damn language. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன்னை பாராட்டிட்டு போறாங்களா? நாடக மேடையிலும் திரையுலகிலும் தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் தன்னுடைய தாத்தாவான நடிகவேல் எம்ஆர் ராதாவினுடைய நினைவுகளை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வாசு விக்ரம். வணக்கம். வணக்கண்ணே. எம்ஆர் ராதா அப்படின்னு உங்கள் தாத்தா பேர் சொன்ன உடனே உங்கள் நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? எம்ஆர் ராதா என்றால் நடிகனாக மட்டுமல்ல, நாடக நடிகனாக மட்டும் இல்லை, சினிமா நடிகனாக மட்டும் இல்லை, தனிப்பட்ட ஒரு மனிதன், இப்படி ஒரு தைரியசாலி இந்த உலகத்திலே இருக்கானான்னு சொல்ல முடியாது. உண்மை. வரலாறில் வேறு சோஷியல் வாழ்க்கையில் மனிதன் சராசரியாக வாழ்கிறான் இல்லையா? தாத்தாவோட காலகட்டங்கள், தாத்தா பிறந்ததற்கு பின் முன்னாடி இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் தாத்தான்னு பெருமையாக பேசலை. தைரியம் என்றால் எம்ஆர் ராதா, எம்ஆர் ராதா என்றால் தைரியம். அவர் பயந்ததா நான் கேள்விப்பட்டதே கிடையாது. எங்கள் அப்பா சொல்லுவார், சித்தப்பாவோட எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். என்கிட்ட சொல்லிக்காரு, பெரிய விஷயம் சொல்லுவாங்கண்ணே. இவர் எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னா, அப்படியாடா சார் பார்த்துக்கலாம், அணுகுண்டு வெடிக்க போகுதுங்க, சாக போகிறீங்க, அப்படியா சரி பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேவரையா இப்பயும் தேவரையா பூஜை நடக்குது. அறிஞர் அண்ணா ஐயாவிலேருந்து, கலைஞர் ஐயாவிலேருந்து, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதாம்மா, இன்றைக்கி தலைவர் சிஎம் வரைக்கும் ஆளக்கூடிய அத்தனை பேருமே தேவரை பூஜைக்கு போய் கலந்துப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஓட் பேங்கிங் பெரிய பெல்ட் வருது. கரெக்ட். இந்த உதாரணம் என்ன, எம்ஆர் ராதா பற்றி என்னென்னு கேட்டிங்க இல்லையா? அது எங்கள் அப்பா சொன்ன கதை. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. தாத்தா ராமாயணத்தை கீமாயணம்னு போடுறாரு. ராமாயணத்துக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க, கீமாயணம்னு பேரை மாற்றி போடுறாரு. காலையில் ஸ்டாப் பண்ணுறாங்க, இவர் இங்கேயே தந்தி அடித்து சாம்பன்னு எங்கள் மேனேஜர் இருக்கார். அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டே உடைக்கிறார். உடைச்சிட்டு கீமாயணம்னு நாடகமாக பேரை மாற்றுறாரு. மாற்றிட்டு என்னென்னா வால்மீகி ராமாயணத்தை எடுக்கிறார். இவருக்கு ஆக்சுவலாக ஆவணாவே படிக்க தெரியாது. படிக்க தெரியாத ஒரு மனிதன் தான் நடிகவேல் ஐயா அவர்கள். ஆனால் நிறைய படிக்க சொல்வார். பைபிள், குரான், இந்த வால்மீகி ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் அத்துப்படி அவருக்கு. ஒரு முறை கேட்டாலே புஸ்தகத்தையே ஒப்பிச்சிருவார். அப்படி ஒரு திறன் கொண்டவர். ஒரு குறைபாடு இருந்தால் அந்த மனிதனுக்கு ஒரு சர்ப்ளஸாக ஒரு இது இருக்கும். இவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ராமர் என்ட்ரியே கல் மொந்த மான்கறி பிடிச்சா என்ட்ரியே வருவார் உள்ள. இப்போ நாடகம் தேவரையா ஊர்லேயே முன்னாடி நாள் நைட் தேவரையா அதே மேடையில், தாத்தா நடத்துகிறக்கூடிய மேடையில் தேவரையா மேடையில் பேசுகிறார். தேவரையா பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய பக்திமான், கடவுள் பக்தி ஜாஸ்தி இல்லையா? அடுத்த தாத்தா கீமான் இடத்த தெரிஞ்சு போச்சு, நியூஸ் போயிடுச்சு. போஸ்டெல்லாம் விட்ருவாங்கல்ல, இவர் தெரியும் இந்த மாதிரி தான் தாத்தா நடத்துதான் நாடகம். அப்போது வாயை திறந்து சொல்லாத தேவரையா யாரோ ஒரு கூத்தாடி பையலாம் ராதான்னு நம்ம ராமர் ஐயா சீதாவை பற்றியும் லக்ஷ்மணரை பற்றியும் தப்பாக பேசுகிறானா, மனசு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கூட்டம் முடிஞ்சு போயிட்டாச்சு. இவன் என்ன பண்ணிட்டானுங்க, ஆளுங்க ஊரே அவர் ஆளுங்க, பெல்ட்டு, அந்த பெல்ட்டே அவங்க ஆளுங்க. கரெக்ட். அப்போல்லாம் மண் தரை தான், சேர்லாம் கிடையாது, டேபிள்லாம் கிடையாது, மண் தரை. சினிமா கோட்டையிலே மண் தரை. ஆமாம், கேள்விப்படுவீங்க. வேல்கம்பு அருவாலாம் பின்னாடியில் சொருவிட்டானுங்க. அடுத்த நாள் தாத்தா நாடகம் ராமர் வேஷம் போட்டுருக்காரு. என்ன சொல்கிறாங்க, ஐயா
தேவரையா அப்படிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, சரி. அதுக்கும் இதே ரியாக்ஷன் தான். என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. நாடகம் ஸ்டார்ட் ஆச்சு. ராமர் என்ட்ரி ஆடணும். கல் முந்த மான் கரையில் உள்ள வராரு. ஏன்னு கத்துறான் ஜனங்கள்லாம். அப்படியே லைட்ஸ் ஆன். லைட்ஸ் எதுக்கு போடுவாங்கன்னா, நாடகம் முடிஞ்சு இன்டர்வலில் இப்போ இந்த பொன்னாடை போத்துறது, முக்கியமானலாம் பேசுறது தான் போடுவாங்க. நாடகம் ஆரம்பிக்கும் போது லைட்ஸ் ஆன்றார். அப்போ நாடகம் கேட்டு பேச போகிறான் அர்த்தம். மீட்டிங் முந்தையும் கால் முந்தையும் வான்கறி மாதிரி பேசி கொடுத்துட்டு மைக் பிடிச்சி அவருக்கு பதில் சொல்லியிருக்கார். தப்பாக எதுவும் இல்லை. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். விடுவானாங்க? 100 பேர் வெட்டி போச்சிட மாட்டான். அந்த பயம் இருக்குவானா அவருக்கு? இல்லை, ஒரு பயம் இல்லை. அதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி எம்ஜிஆரையே சுட்டாருன்னு. எம்ஜிஆர் ஐயாவை சுட்டுறது பெரிய விஷயமே இல்லை. தேவர் ஐயாவை போய் அங்கே பேசுகிறார் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. எனக்கு 63 வயசு, சின்ன பையன் கிடையாது. அவர் இதே பரம்பரையில் ஊறினவன். அவரளவுக்கு தைரிய வீரனை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அந்த ரத்தம். ஜீன், சுகரு, பிபி எல்லாம் வருதுல்லையே அவசர வழியா. அதே மாதிரி அந்த தைரியம் எங்கோ ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. சொல்லிட்டாரு, இருங்க, நான் எப்படி சண்டே வந்திருக்கீங்கன்னு தெரியும், நானும் தயாராக வந்திருக்கேன். நாடகம் பார்க்க வர ஜனங்களை தொலை பண்ணதை முடிச்சுட்டு போய் வச்சுக்கலாம். அப்படியே அடக்கிட்டாங்களாம். இவரோட குரலுக்கு ஒரு மரியாதை இருக்குண்ணே. அப்படியே ஜனங்க ஆஃப் ஆகிட்டாங்களாம். நாடகம் நடக்கிறது முடியுது. பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம் தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் காண்டம் வந்து தரல. வால்மீகி இது அதோடு எழுதிட்டாங்க. ஆமாம், கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பரை வேறு மாதிரி மாற்று லவகுசாலாம் கொண்டு வந்து மாற்றி எழுதிடலாம். வால்மீகி ஐயாவது இது வரைக்கும் இருக்குது கேள்விப்பட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு டீப்பாக நான் ஸ்டோரிக்குள்ளே போல். தாத்தாக்கு என்னன்னு தெரியல, அதை தான் முடிப்பார். எப்பவுமே பட்டாபிஷேகம் முடிப்பார். சேஃப்டிக்கு இந்த மாதிரி இடத்துல தான் தாத்தா என்ன செய்வார், பட்டாபிஷேகம் ஸ்க்ரீனாக போட்டுருவார். ஆக்சுவலாக ராமர் உட்காந்து தான் பண்ணணும். இந்த மாதிரி டேஞ்சர் இடத்துலலாம் ஸ்க்ரீன் வச்சுருப்பார். அதுக்குன்னு ராமர் சீதை உட்காந்து பட்டாளத்தோடு போட்டு அந்த பாட்டு கடைசி பட்டாபிஷேகத்துக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஆமாம், பாட்டு பாடி தானே இப்போ நம்ம மகுடம் சுட்டுவாங்க. அந்த பாட்டு ஒரு 15 நிமிஷம் ஓடுவான். நாடெல்லாம் முடியுது, அந்த படுதா இறங்குது, டேப் ரிகார்டு பாட்டு பாடுது, ஜனங்க ரெடி ஆகிட்டான், முடிஞ்சவன் உள்ளே போடலான்னு டப்புன்னு அதுக்குள்ளே எல்லாம் எஸ்கேப். ஒரு பெரிய வேன் இருக்கும், அதில் எங்கள் அப்பா தான் டிரைவர். ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து புள்ளெல்லாம் கிடையாது, வேலைக்கார மாதிரி தான். அவரும் வேலைக்காரன். ஆமாம் ஆமாம். சம்பளம் வந்து வேலைக்கார 5 சம்பளம் இருக்குது. எம்ஆர்ஆ புள்ளன் ரூம்லாம் போட மாட்டார், கொட்டாயெல்லாம் படுக்கணும். சீன் கட்டுவார், படுதா அடிப்பார். அதே மாதிரி பெரிய பெரிய கரண்ட் நடக்கும்போது 440 volts கரண்ட் இருக்குல்ல, ப்ளக்கை சொல்லிட்டு ஸ்லீவ் உருவிடுவாங்க, ரப்பர் க்ளவுஸ் போட்டுப்பாங்க, தூக்கி ஜனங்க மேலே அடிக்கிறது. ஏன்னா அவங்க அடித்து நம்மளை சாவடிச்சிடுவாங்களே, தற்பாதுகாப்பு. மீறி அவன் வேலுக்கு மறுபடியோ திரும்பி ஊர் நடந்தது. உடனே அப்பா ஸ்லீவ்லாம் ரெடி பண்ணிட்டாருண்ணா, திடீர்னு நடுவு வந்துட்டாங்கன்னா ஸ்லீவெல்லாம் கட் பண்ணி சொருவிச்சிட்டாரு. ஆன் பண்ணி போட்டால் அவ்வளோதான். சில பேர் சாகலாம், இவங்களும் சாகலாம். நிறைய வாய்ப்பு நாங்கள் சாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கூட்டம் பெருசு இல்லை, அவங்க இடம். எல்லாம் எஸ்கேப் போயிட்டு எல்லாம் கடைசியில் தாத்தா லேடிஸ் எல்லாம் ஏறி வச்சு வேனில் 2 வேனு 2 காரு. அந்த காரில் லேடிஸ் எல்லாம் ஏற்றி மூடி அனுப்பிச்சு தாத்தா வேனில் வருவார். அதில் ஒரு 3 லேடிஸ் இருப்பாங்க, கை கால் பிடிச்சி விடுறதுக்கு. அப்போ வந்து ஷட்டர் போட்ட டிரைவருக்கும் தாத்தாக்கும் நடுவில் கேப் இருக்கிறது ஷட்டர். அப்பா உட்காந்து ஷட்டர் தான் போடுவார். எங்கள் அப்பா பீடி பிடிப்பார். டென்ஷன் ஆனால் அண்ணன் போகிறாங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் 200 பேர் 300 பேர் தீப்பந்து ராதான்னு கத்துறாங்க. அண்ணன் அங்கே கத்துறது கேட்க தான். எங்கள் அப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தாத்தாவை. என்ன பண்ணுறங்க தாத்தா தருமா எங்களுக்கு? இப்போது எப்போயும் 2 வெள்ளைக்கார மாதிரி. எங்கள் அப்பா தான் குடிச்சு சுற்றுறது, தாத்தா அப்படி கிடையாது, குடிக்கு அடிமை கிடையாது. 2 பக்கம் வெள்ளைக்கார மாதிரி சொல்லுவார். இவ்வளோ பேசணுமே, எப்படி குடிக்க மூடு வரும் ஒரு மனுஷனுக்கு? அவர் ரிலாக்ஸாக இருப்பார். அடுத்து ஒரு எங்கட நாடகம் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு தேவரை எடுத்து பேச வேண்டியதே இல்லை. அவர் பாட்டு பேசி போயிட்டுருக்காரு. நைனா எங்கள் அப்பா அப்படின்னு சத்தம், என்னடா நைனா 200 பேர் 300 பேர் நிற்கிறானுங்க தீப்பந்தத்தோடு, நம்மளை முடிச்சிருவானுங்க, அடித்து தூக்கிட்டுருவான்னு கேட்டிருக்காரு. என்ன வழி இல்லையே, அடித்து தூக்குற வண்டி கிளியர் ஆகிடும்ல. ஒரு 10 பேர் 20 பேர் அடித்தா ஓடு சதிடுவாங்க. வேன் தானே, கடை நல்லா மூட்டு கம்பி வச்சு கடை வச்சுருப்பார், சேஃப்டி போலீஸ் வேன் மாதிரி. அடிச்சு தூக்கிடுவான்ட்டு டே அதெல்லாம் பண்ணுறது பாவண்டா. ஜனங்க என்ன செய்வாங்கடா, ஒன்றும் இல்லை வாசு, ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இரு, வண்டி நியூட்ரல் வச்சுக்கோ, ஃபஸ்ட் கியர் போட்டுரு, கிளச்சை ஃபுல்லாக அமுக்கி ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இரு, யாரும் வராதிங்க, நான் மட்டும் போகிறேன்,
ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ஃப்ரண்ட் டோர் ஏற டோரில் அதை மட்டும் ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ராங்காக. நான் டக்குன்னு ரன்னிங்க சாத்து அப்புறம் அடிலான்ட்டுருக்காரு. எப்படி அங்கேயும் மனிதேவம் பண்ண பாருங்க. அங்கே அப்பா உருமுது வண்டி எப்போ வேணாலும் கிளம்பலான்னு இறங்குன ஃபஸ்ட்டு வேலை செஞ்சது சிகரெட். பிரிஸ்டாலோ பிளேயர்ஸோ பிளேயர்ஸ் டின் 80 சிகரெட். அது ஒரு நாளைக்கு 2 டின் பிடிப்பார் தாத்தா. எடுத்து பற்ற வச்சுருக்காரு. பற்ற வச்சுட்டா இறங்கியிருக்காரு. வெறும் அண்ட்ராவர் பனியன் ஆயுதெல்லாம் கையில் ஒன்றுமே கிடையாது, துப்பாக்கி கூட கிடையாது. சிகரெட்டை பற்ற வச்சு நடந்துருக்காரு. பார்த்தா தேவரையா நிற்கிறதான் போட்டு அனுப்பிச்சா. ஐயா என்னையா? இல்லை நான் தேவரையா இல்லைங்க, அவர் தம்பி. நான் ஐயா சொல்லி அனுப்பிச்சாரு, ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுமா? இது எங்கள் அப்பா சொன்னதுன்னு சித்தப்பாக்கே தெரியாதுன்னு. அது கிரேட். இதை கேட்டு தான் சித்தப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா சொன்னது எனக்கு புரியுது. வெடிகால் 4 மணிக்கு எழுப்பிடுவார். அந்த பழைய கதையெல்லாம் சொல்லுவார். அப்போது தாத்தா வந்து ஒன்றும் புரியல, ஸ்டன் ஆகிட்டான். பெரிய மாலை போட்டு ராதா அண்ணன் ஐயா அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்கள் தான் முதலும் கடைசி ஆம்பளை எங்கள் ஐயாவை பேசிட்டு வெளியே போகிறது. இனிமே முன்னாடியும் பேசுனதில்லை, உங்களுக்கு அப்புறம் பேச மாட்டான், அதனால தான் உங்களுக்கு மரியாதை பண்ண சொன்னார். ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுவான் சொல்லி அனுப்பிச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு 4 புலி கொடி தான் போட்டிருப்பார் தேவாரியா, தெரியல? புலிக்கொடி. ஆமாம், 4 1 2 3 4 சிங்கிள் பாட் ரோடு நினைப்போ அதிலே இடிச்சிட்டு, ஏன்னா எவனும் வந்துடக்கூடாதுன்னு. சைடில் கடமோடு ரோட்டில் 6-2 வண்டி, பின்னாடி 4 வண்டி புலிக்கொடி போட்டு கத்தோம். ஐயா சொல்கிறேன், ஐயா சொல்கிறேன், ஐயா சொல்கிறேன், ஒரு அப்படியே அந்த பார்டர் எவ்வளோ தூரம் 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து அவரை விட்டு அண்ணன் அப்படியே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார். இந்த கதை எனக்கு சொன்னது அப்பாவை சொன்னார். ரீகன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா வேறு யாருமே கிடையாது, வேல்ராமூர்த்தின்னு ரைட்டர். ஆமாம், அவர் யார் தெரியுங்களா? தேவரையாவோட தம்பி பையன். ஒன்று என்னென்னா இன்ஸ்டாலே போட்டார் அவர். தேவரையா படம், தேவரையா தம்பி படம், எங்கள் தாத்தா படம், வேல்ராமூர்த்தி என்ன படம், என் படம். இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு வீரத்தை இன்னொரு வீரம் கொள்ளுவான்னு போட்டார். அவர் போட்டார், நான் போடல. அருமை. அவரே போட்டார். இந்த கதையை கேட்ட பிறகு நான் எப்படி எம்ஜிஆர் ஐயா சொல்கிறது பெரிய விஷயம் எடுக்க முடியும்? நான் சொல்ல விஷயம் புரியுது. எம்ஜிஆர் ஐயா பெரிய ஆள் இல்லைன்னு சொல்ல வரல. தேவரையா எம்ஜிஆர் ஐயாவே தேவரையாவுக்கு மாலை போட்டால் தாங்க ஓட்டு. அவரையே பேசிட்டு வந்து தப்பிச்சு வந்திருக்காருன்னா இது ஒன்றுமே இல்லை. அவர் எம்ஜிஆர் ஐயா சொல்லும்போது என்ன வயசு தெரியுங்களா? 60 வயசு கரெக்டாக. 1907 பிறந்தார். 67 கரெக்டாக 60 வயசு. கரெக்ட். 60 வயசு ஒரு மனுஷன் ரிட்டையர் ஆகி ஈஸ்ட் சேரில் உட்கார்ற வயசு. ஆனால் இது சரி தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு நாள் கிடையாது, நான் சின்ன வயசுக்காரன். ஆனால் இது வந்து ஒரு தீவிரவாத செயல் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட ஏறத்தாழ. ஆமாம், தீவிரவாதி எந்த வயசில் இருப்பான்? 18லேருந்து 23க்குள்ளே தான் இருப்பான். 25 தொட்டாலே அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் பின் லைஃபை. அப்போது என்ன அர்த்தம்? எம்ஆர் ராதா 60 வயசு ஐயா ஆனாலும் 18 வயசு உள்ள நெஞ்சு உரம் இருந்தது சுயமரியாதைக்காரன். பெரியார் ஐயா கிட்டேருந்து சுயமரியாதை வரல, அது நிறைய பேர் தெரியாது. இவர் தனியாக நாடகம் நடத்திட்டு இருக்காரு அவர் மனசப்பட்டதை. பெரியார் ஐயா சிங்க் ஆகிடுச்சு. அண்ணாதுரை ஐயா பார்த்துட்டாரு. பெரியார் ஐயாட்ட சொல்லார், ஐயா நம்ம கொள்கை மாதிரியே ராதான்னு அவன் ஒருத்தர் பேசுகிறாரு, வாங்க நாடகம் பார்க்க போகலான்னு கூப்பிட்டு வர்றார் ஒரு நாள். அப்போது சொல்கிறாங்க, தந்தை பெரியாரும் அன்றைக்கி என்ன அப்படியா சைடில் டேபிள் போட்டு உட்காந்து பார்க்க சொல்லுன்ட்டாரான். சேர்லாம் தரல அவருக்கு, டேபிள் போட்டு அவரும் உட்காந்து பார்த்துருக்காரு பெரியார். அவரும் சிம்பிளிசிட்டி மேன். ஆமாம், இவரும் தப்பு இல்லை, சீட்லாம் ஃபுல்லு. நாடகத்தை பார்த்துட்டு அண்ணா பேசுகிறார். அது திருச்சி மண்டபத்தில் கல்வெட்டில் இருக்குது. திராவிட கழகத்தின் 100 மாநாடும் சரி, ராதாண்ணனின் ஒரு நாடகமும் சரி, தந்தை பெரியாரை வச்சுக்கிட்டு அண்ணா ஐயா பேசுகிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன், பல புத்தகத்தில் இருக்குது. இன்னொன்று வேலூரில் முள்ளிப்பாளையம் தேட்டர், முள்ளிப்பாளையம் இடத்த ஒரு நாடக கூட்டம் இருக்குது. 21 நாள் ஒரு நாடகம் நடக்குது. டெய்லி சண்டை, டெய்லி அடிதடி. ஒருத்தன் எங்கள் குரூப்பில் ஒருத்தன் எகிரி அந்த பக்கம் குதிச்சிட்டான், ஜனங்களுக்கு வேல்கம்போடு குதிச்சான். அவனை சொல்லிட்டான் 20 சொரு. அவன் தப்பிச்சிட்டாங்க. அந்த ஆள் தாமோதரன்னு பேர். அவர் பையன் மதிவானன்னு எங்கள் வீட்டில் இருந்தான். அப்போ தான் எனக்கு அப்பா சொல்லுவார்,
இந்த மதிவான யார் தெரியும் அவங்க அப்பன் டேய் முரணாண்டா பார்த்தினானா அவனுக்கு தெரியாது இவன் அப்பெல்லாம் பெரிய வீரன் எதிராளி கும்பலை குதிச்சிட்டான்டா கம்பை ஊனி குதிச்சிட்டானா அந்த குத்துறானு அந்த கூட்டத்தை முடியுமா 20 ஊற்று வாங்கிட்டு பொழைச்சிட்டான் அது 20 ஒரு நாடகம் சீன் ஆரம்பிப்பாங்க 2வது சீனில் கேட்டால் வந்துடும் அடுத்த நாள் கட்டு அவங்களுக்கும் அடி ஸ்லீவ் போட்டு வரல எத்தனை பேர் சேர்த்தான்னு தெரியாது எங்கள் ட்ரூப்பில் அடுத்த நாள் கட்டு போட்டுக்கிட்டு வருவானுங்கெல்லாம் நாடகம் நடிக்கிறதுக்கு கட்டு போட்டுட்டு இப்போ ஹிஸ்டாரிக்னா கீழே வைக்கும்போது கட்டோடு கீழே வச்சு வருவாங்களாம். ஆனால் 21 நாள் இந்த நாடகத்தை முடிச்சுட்டு தான் எம்ஆர்ஆர் வெளியே வந்தாரே தவிர முடிக்காமல் ஓடி வரவில்ல பேடி மாதிரி எங்கள் தாத்தா. இதுதான் எனக்கு பெருமையே. என் நெஞ்சில் பச்சை கொத்து காட்டலாமா? என்ன இருக்குங்களா? முதல்ல வாசு ஏன்னா எங்கள் அப்பா, அடுத்தது எங்கள் தாத்தா. இது ஏன் இதை குத்துறன்றது ஒரு காரணம் சொல்கிறேன். செத்த ஒன்றுன்னு நம்ம தங்க மோதிரம் போட்டாலும் ஊற்றுருவாங்க, தங்க அருணாக்கயிறு போட்டாலும் ஊற்றுருவாங்க, அமனமாக விடுவானு உள்ள ஒரு துணியை சுற்றி. அப்போது எல்லாமே போயிடுது. ஆனால் இந்த வாசு ராதா என்பது மட்டும் என் உடல் பூத உடல் எரியும் போது வரைக்கும் எம்ஆர் ராதாவும் வாசுவும் உள்ளே இருப்பாங்க. எனக்கு கடைசி சொத்து எனக்கு இதுதான். வேறு எந்த சொத்து பெருசாக எனக்கு இல்லை. ராதா இஸ்தபா மாதிரியோ ராதிகாமா மாதிரியோ எனக்கு பெரிய சொத்தெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சொத்து இருக்குல்ல, எம்ஆர் ராதாவோட முதல் மகன் வாசுவோட முதல் மகன் வாசு விக்ரம், பார்த்திபன் என்கின்ற வாசு விக்ரம். நான் பிறந்து தான் தந்தியில் போட்டாங்க எம்ஆர் ராதா தாத்தாவானார் அப்படின்னு. ஆமாம், எம்ஆர் ராதாவே தாத்தா ஆக்கின பெருமை உங்களுக்கு தான், எனக்கு தான். அதான் இதை அந்த அருமை தெரிஞ்சு அவருக்காக முதல்ல எனக்கு தெரியாதுண்ணே. ஏன்னு சொல்கிறேன் இதன்னா, எங்கள் தாத்தாவோடைய எங்கள் அப்பாவோடைய ஒரு ஃபோட்டோ நான் எடுக்கலைண்ணே. எனக்கு தெரியாதுண்ணே, அவங்க அருமையே எனக்கு தெரியாது. சினிமாக்குள்ளே வந்தவங்க தான் எல்லோரும் சொல்ல 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 கேட்டு இப்படிலாம் இருக்குங்கண்ணா. எங்கள் அப்பா சொல்லி சொல்லி கேட்டுருக்கு. அவர் ஆக்சுவலாக கட்ட குரல் அவருக்கு. ஆமாம், அப்போ அந்த காலத்தில் பாடி தான் நடிக்கணும். இஸ் அ டிஸ்குவாலிஃபைடு ஆக்டர் அந்த வகையில். ஆமாம், இஸ் டிஸ்குவாலிஃபைடு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் he was a rejected actor. ஏன் சேர்த்துக்கிட்டாங்க கம்பெனின்னு கதை கேளுங்க. இஸ் வெரி குட் எலக்ட்ரிஷியன், 440 volts வேலை செய்வார். கார் மெக்கானிக், வெரி குட் ப்ளம்பர், வெரி குட் கார் மெக்கானிக். இம்போர்ட்டட் காரை கொடுத்தீங்க ஃபுல்லாக பிரித்து ஃபுல்லாக சேர்த்துருவார். எங்கள் அப்பா சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு கதையும் நான் சொல்கிறது எங்கள் அப்பா சொன்னது தான். இப்போ எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்ட போது உங்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஆமாண்ணே, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரே போலீஸுக்கு ஷூ சவுண்டாக கேட்குமா. எல்லா நடிகை வேலோட மனைவி எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு. இப்போ காமராஜர் ஆட்சி ஃபுல் சப்போர்ட் பண்ணார். தாத்தாக்கு ஃபுல்லாக போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்து எல்லா மனைவி வீட்டும் கும்பகோணம், தாராசுரம், தேனாம்பேட்டை வீடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஷூ சத்தமே 3 மாதம் ஒழிச்சிட்டே இருந்தேன். காதை என்ன அடிச்சிருக்கானுங்க, கண்ணெல்லாம் உடச்சிருக்காங்க, கல் எடுத்து உடனே பந்தோபஸ்து போட்டாங்க. அப்புறம் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஆகலை, கண்ட்ரோல் ஆகிடுச்செல்லாம். ஏன்னா பெரியார் ஐயா திமுக அங்கேருந்து தானே வந்துச்சு. இவர் பெரியார் ஐயாவோட சீடன். இவர் மெம்பரே இல்லை திராவிட கழகத்தில், நிறைய பேர் தெரியாது. ஆமாம், அது ஏன்னு கேட்டாங்க பேட்டி ஒரு வாட்டி. அவர் சொன்னாராம், நான் மெம்பர் ஆகிட்டா என் தலைவனை எதிர்த்து நான் கேள்வி கேட்க முடியாது, நாளைக்கு என் தலைவனே தவறு செய்தால் நான் எதிர்த்து கேட்கணும். அதான் ராதா, அதனால் மெம்பர் ஆக மாட்டேன். ஆனால் அனுதாபி, பெரியார் நான் உயிர். அதுக்கு உதாரணம் சொல்லுங்க. அக்டோபர் 2 காந்தியின் பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜரின் இறந்த நாள். செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள், நடிகர் எம்ஆர் ராதாவின் இறந்த நாள். அப்போ எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே தலைவர் நினச்சிருக்காரு. ஒரு கேரவன் கொடுத்தாரு அந்த காலத்தில். அந்த காலத்தில் 1 லட்ச ரூபான்னு பெரியாருடைய சுற்றுப்பயணம். இப்போ ஜிடி நாயுடு மியூசியத்தில் இருக்குது. ஜிடி நாயுடு ஐயா தாத்தா தோஸ்து. பட் திராவிட கழகத்துலேயும் கொடுத்துருக்காங்க போட்டுருக்கு. தாத்தா பெரியாருக்காக ரெடி பண்ணார். இம்போர்ட்டட் மிஷின், ஃபாரின் கம்பெனி இன்ஜினு. அந்த மரப்பலகெல்லாம் எப்படின்னா, வெட்டி வேர் இருக்குல்ல, வெட்டி வேர் கிடையாது, ஸ்ட்ராங் வுட்டு. ஆனால் வெயில் உள்ளே வராது. ஃபேன் போட்டால் சில்லுன்னு ஒரு காற்று. எப்படி சார் உள்ள பாத்ரூம் என்ன பெரிய கஷ்டம். பெட்டு, டைனிங் ஹால், மீட்டிங் ஹால். இவர் பேசிக்கலி இஸ் மெக்கானிக் இல்லை. ஆமாம், ப்ளஸ் ப்ளம்பரு. எப்படி கனெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி பக்கா பண்ணி பெரியாரையோட 75வது பிறந்தவனமோ கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு. எனக்கு வருத்தம் என்னென்னா, கவர்மெண்ட்டில் படம் எடுத்தாங்க. இப்போ தந்தை பெரியாரை பற்றி சத்யராஜன் நடித்தார், நானும் தாத்தா வேஷம் நடித்தேன். ஒரு ஷார்ட்டு கூட அந்த வேன் கொடுத்தது போடவே இல்லைண்ணே.
நடிகர் எம்.ஆர். ராதாவுக்குரிய அங்கீகாரம் முழுமையாகவே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சிலை வைக்க முடியாது, ஒத்துக்கிறேன். சிலை வச்சா ஓட்டு போச்சு. ஆனால் திராவிட கழகம் தான் எலெக்ஷன்லேயே நிற்கல, அவங்க வைக்கலாம்ல, ம், அவங்க இப்போ படத்தில் சொல்லலாம்ல, ம், கேரவன் கொடுத்தாரு சொல்லிட போகுது. ம். ஆக எம்.ஆர். ராதா அப்பப்போ மறைக்கப்படுகிறார். உண்மை. அதை பற்றி கவலைப்படாத மனுஷன் எம்.ஆர். ராதா. ஆங்கிட்டி அவர் தான் தலைவர் செஞ்சது, அவ்வளோதான். அவ்வளோ. சொல்லி காட்டுற பழக்கம் அவர் கிடையாது. நான் கொடுத்தேன் என் தலைவருக்கு. அந்த அல்ப புத்தி தான் கிடையாது. பல பேருக்கு இருக்குது அந்த அல்ப புத்தி. என் பாட்டனுக்கு அந்த அல்ப புத்தி இல்லை. இடது கையில் கொடுக்குறது வலது கையில் தெரியாது. தலைவனாக சரி, தொண்டனா சரி, அப்படி தான் வாழ்ந்தார், அப்படி தான் செத்தார். அப்பா அந்த இன்சிடெண்ட்டை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரா? எம்ஜிஆர் சுட்ட இல்லை, அது வந்து எம்ஜிஆர் ஐயாவும் தாத்தாவும் நெருங்கிய நண்பர்கள். முதல்ல ஆமாம், உட்காரவே மாட்டாங்க. ஆமாம். அவர் அப்படியே உட்கார மாட்டார். எப்போ பார்த்தாலும் எம்.ஆர். ராதா பார்த்தா நின்றுடுவார். நின்று போயிருப்பார். தள்ளி போய் இங்கே மறைஞ்சி சேர் போட போகிறார். சிவஜெயா இங்கே நம்ம கம்பெனிலே வளர்ந்தவர். ஆமாம், அவர் எப்படி இருக்கலாம், எம்ஜிஆர் இருக்கணும் அவசியம் இல்லை. அவர் வேறு கம்பெனி, ஆமாம். வேறு பாய்ஸ் கம்பெனி. ஆனால் அந்த மரியாதை, சீனியாரிட்டி, அந்த மரியாதை கொடுத்தாரு. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் நட்பு இருந்திருக்கு அவங்க உள்ள. இவர் சீனியர், இவர் ஜூனியரு. இதுதான் நட்பு. காலையில் எம்ஜிஆர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு தேனாம்பேட்டை வீட்டு கேரம் ஆட எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பா எக்ஸலண்ட் பிளேயர் கேரம் போர்டில். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வின்னர் அவர். எக்ஸலண்ட் ஆடுவார். நானும் விளாடுவேன் கேரம். கேரம்னா பைத்தியம் எனக்கு. அப்போ தாத்தா பற்றி, எம்ஜிஆர் தாத்தா நட்பை பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்கில் இங்கே தான் வந்துடுவார். கஜபதினு தான் பண்ணு கேட்பார். என்ன கஜபதி என்ன இருக்காரா, உடனே கை வந்துடுவார். தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே எம்ஜிஆர் பார்த்து பணம் கவரில் போட்டு வச்சுட்டு மறைச்சி வைப்பார். வச்சு மாத்திரைலாம் வாங்கி கொடுப்பாரு. தாத்தா வாங்கி வச்சுப்பாரு. ஏன் அதெல்லாம் என்ன அந்த இவர் நிறையா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. இல்லை இருக்கட்டேண்ணே, அந்த அன்பு பாருங்கள். இப்படி தான் பண்ண. ஆனால் ரெண்டு பேருமே எதுக்காக சுட்டோன்றத காரணமே சொல்லாமே சுற்றுறாங்க. ஆமாம். அப்போது இன்னி வரைக்கும் எவ்வளவு தூய்மையான நட்பு பாருங்கள். நட்புக்கு உதாரணம்னா எம்ஜிஆர் ஐயும் தாத்தாவும் தான். இந்த ரசிகர்களுக்கு தெரியாது, கட்சிக்காரனுக்கு தெரியாதெல்லாம். அதாங்க தாத்தா சொல்லுவார், நானும் எம்ஜி ராமச்சந்திரன் நண்பர்கள். ஏதோ கோவத்தில் அடிச்சுட்டு கம்பில் அடிப்போம், கத்துலாம் கத்தி, அன்றைக்கி துப்பாக்கி இருந்தது சுட்டுட்டேன், சுடுதான் பாட்டேன் சுட்டுச்சுன்னுவார் சிங்கப்பூர் ஸ்பீச்சில். ஆனால் அது தவறுன்னு உணர்ந்தார் பின்னாடி. அப்படியா? ஆமாம். நிறைய பேர் இந்த மாதிரி கொலை வழக்கில் சுட்டாங்களோ செத்தாங்களோ. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அப்புறம் பாருங்கள், என்எஸ்கே படம் இல்லை, பாகவதரனுக்கு படம் இல்லை, எல்லாம் அவுட்டு. பியூ சின்னப்பான்னு படம் இல்லை, காலி. ஆனால் தாத்தா மட்டும் எம்ஜிஆர் ஐயா சுட்டுட்டு வந்து படம் இருந்தது, நாடகம் இருந்துச்சு, படம் இருந்துச்சு. சாகும் போது அவர் தலைமாட்டில் 50,000 பணம்னு கஜபதி கலெக்ஷன் போயிட்டு வந்தார். கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்து கொடுத்துருந்தேன். அந்த காலத்தில் 1 லட்சம் எவ்வளோ பெருசு? 79ல் 1,50,000 அவர் காசே இருக்குண்ணே இருக்குது. சாகரைக்கு சம்பாரிச்ச மனுஷன். ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லை, சாகர அன்னைக்கு நாடகம், செத்து பணம் எடுக்கிற அன்னைக்கு பணம் போதுன்னு பேக்ரவுண்டில் சினிமா மாதிரின்னு ரத்தக்கண்ணீர், தேவராளில் எம்.ஆர். ராதாவின் ரத்தக்கண்ணீர். ரத்தக்கண்ணீர் நான் 50 வயசு நடித்தேன்னு முடியல. டாக்டர் சொல்லிட்டான், பார்த்தான் என் டாக்டர், ஃபேமிலி டாக்டர், இந்த நாடகம் நடித்தா சீக்கிரம் செத்துருவேண்ணா, உனக்கு பிபி சுகர் இருக்குது, ஷூட்டை போய்டணும். 72 வயசில் ஹார்ட் வால்வு பிரச்சனை இருக்குது அவருக்கு. டாக்டர் சொல்லிட்டுருக்கான், இவர் கவலைப்படல, ஊசியை போட்டு போயிடுற அடிக்குது. அவருக்கு ஆசை மேடையில் சாகணும்னு. ஆனால் அந்த ஆசை நிறைவேறிச்சு. செத்து போனும்போது ஓவர்லேப்பில் அவர் போஸ்டர், அன்னைக்கு நாடகம் அவர் போனவுக்கு ஆசை. அண்ணன் எந்த ஸ்ரீரங்கத்தில் பெரிய போராட்டம் பண்ணாரோ, ஆனால் அதே மலைக்கோட்டையிலையும் ஸ்ரீரங்கத்துலேயும் பூவாக கொட்டியிருக்காங்கண்ணே. அப்போது நல்ல எவ்வளோ நல்லது பண்ணிப்பார். கோவில் வேலையும் செய்வார், இந்த வேலையும் செய்வார். ஆனால் நடிகை வேலை வந்து இதுதான் எடுத்துக்க முடியாதுண்ணே. டம்ளரில் ஊற்றினா டம்ளரு, அண்டாவில் ஊற்றினா அண்டா, கேணியில் ஊற்றினா கேணி, கடலில் விட்டா கடல். என்னை பொறுத்த ஒரு கடல் தான். அருமை அருமை. அவரை கணிக்க முடியாதுன்னு, இன்னும் செய்வார்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, ஒரு பர்டிகுலர் கார் வந்து நடிகர் பேர் சொல்லப்படுறது. ஆமாம் தெரியும். அவர் வந்து தாத்தா வந்து, எப்பா அந்த வண்டியை கொடுப்பா, வீட்டுக்கு சாப்பாடு தரணும்னா, இல்லைண்ணே அது வந்து இந்தியாவிலே காஸ்ட்லியான வண்டி. அப்படியா, சரி 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 சொல்லிவிட்டு சாமான் காதை கடிச்சிருக்கார் தாத்தா. அடுத்த நாள்ண்ணே அதே வண்டி எடுத்துக்கிட்டு, அந்த வண்டிக்கு என்ன வேலைன்னா, எங்கள் தோட்டம் கிளம்பகம் இருந்துச்சு. ஊமைன்னு சுருட்டை ஊமை கோவணத்தை தான் இருப்பார், சட்டை பேஸ்ட்லாம் கட்ட மாட்டார்.
சுருட்டையும் அப்படி தான், கோவணம் தான், சமயக்காரன் வருது. அந்த அண்ணன் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நெருப்புலாம் அப்படி கையில் அள்ளி போடுவாராம். நெருப்பு கட்டியில் கரு வறுத்து போச்சு. அவங்கெல்லாம் ஏற்றி சாணி வக்கிபரி ஏற்றிட்டு, அப்போல்லாம் 7 to 5 கால் ஷீட். நம்ம ஆமாம் ஆமாம் 9 to 6 கிடையாது, 7 to 5. காலையில் 6லேருந்து 7 எல்லா ஸ்டுடியோவுக்கும் சாணியும் வக்கிபரியும் கோவணத்தோடு ஒன்று உட்காந்துன்னு ரவுண்டு வரணும், எல்லா ஸ்டுடியோவும் ரவுண்டு. அந்த திருப்பி மத்தியானம் பிரேக் டைம் வந்து 12 to 1 1 to பிரேக் டைம் 1 hour முன்னாடி எல்லா ஸ்டுடியோ இதே ரவுண்டு போகணும். திருப்பி ஈவினிங் 4 to 5 அப்போ வந்து கோடம்பாக்கம் கேட்டு தான், பிரிட்ஜு கட்டில் தேனாம்பேட்டு வீட்டில் வரும். வந்தால் அதே மாதிரி ரவுண்ட்ஸு 3 நாள் ரவுண்ட் அடித்தாருங்க. முடிஞ்சு போச்சு. 3 மாதத்துக்கு எந்த ஹீரோயின் ஹீரோ எவனுமே இந்த கார்லையும் வரல. எல்லா அம்பாசிடர் வந்து இறங்கினாங்க ஒயிட்டாக. ஏன்னா இவங்க போவாங்க, ராதாங்க சாணி ஏற்றுறேன் அந்த வண்டிப்பா, வக்கிபரி ஏற்றுற அந்த கோவணம் கட்டில் ஆள வந்தாங்களாப்பா அந்த வண்டி பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இது சமாளிச்சு அவர் சொல்கிறார். அவர் கஜபதி சொல்கிறார், யோ கஜபதி வாடா போடாங்க சொல்கிறார். யோ வாயா போயேன் அவரு. கஜபதி எல்லாம் நினச்சிட்டு இருக்கானுங்க கார் வசதியானதுன்னு. கார் வெறும் தகரையா, மனுஷனுக்கு தான் மரியாதை, தகரத்துக்கு மரியாதை கிடையாது. நம்ம கூத்தாடி இதில் போனால் மதிப்பான்னு வாங்குறோம், அவ்வளோதான். எல்லாமே 2 தான் வாங்குவார். டாட்ஜ்னா 2, சவர்லெட்னா 2, பொண்டாட்டி மாதிரி இல்லை 2 தான் வாங்குவார். இதோட பெரிய ஹைலைட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் மெட்ராஸ் வரார். இங்கே செக்ரட்டரியேட்டில் சொல்லி பேசி ஐஏஎஸ் அதிகாரி பெரிய பெரிய அதிகாரிலாம் வீட்டுக்கு வராங்க. நியூஸ் படித்தா தான் வந்திருக்கான் ஐஏஎஸ் அதிகாரி. வாங்க ஐயா வாங்க, படித்தவர்னா பயங்கர மரியாதை. பியூசி படித்து சார்னு கூடுவார். இவரோட இங்கே சித்தப்பாவோட ஃப்ரெண்டு பியூசி படிக்கிறாங்க. வாங்க சார் அப்படின்னு. சித்தப்பா ஐயா நைனா சார், நீ அவன் சின்ன பையன், அவன் பையன் மாதிரி அவன், நீ சும்மா படித்தவங்களாம் தனி மரியாதை தரல, தப்புட. ஏன்னா தான் படிக்கலன்றனால அந்த மரியாதை, படித்தவங்க அந்த அளவு ரொம்ப மரியாதை. வாங்க சார் வாங்க சார், நீங்கள் என்ன சார் என் வீட்டில் ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க படித்தவங்க, கூத்தாடி பயில தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லையா, அது மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா வராரு, உங்கள்கிட்ட தான் பெஸ்ட்டு கார் உங்கள்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையுமே இல்லை, எல்லாம் விசாரிச்சு பார்த்துருவோம். இந்த வாராஜா டாப் தூக்க வண்டி தெரியுமா? ஆமாம், அந்த வண்டி நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, இஃப் ஐம் ரைட். பட் சம் கார் தே கம் அண்ட் ஆஸ்க்ட் தாத்தா. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது கூத்தாடி போய் ராதாகிருஷ்ணனுக்கு வாங்கின வண்டி, டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு வாங்கின வண்டி இல்லை. ஃபஸ்ட்டு வார்த்தையே தப்பாக தெரியும். அடுத்து 2வது போட பாருங்க, சார் நான் கூத்தாடி, இதில் போனால் தான் எனக்கு மரியாதை. டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரையா? முதல் குடிமகன். அவர் பஸ்ஸில் போனாலும் மரியாதை, நடந்து போனாலும் மரியாதை. அவர் எங்கே இந்த காராலே அவர் மரியாதை போகுது. அதனால் நானே வச்சுக்கிறேன் அந்த வண்டியை, வேறு வண்டி பார்த்துக்கோ, நான் வண்டிலாம் தர முடியாது. இதே வேறு ஒரு நடிகனாக இருந்தால் பிரசிடண்ட்டு காரை கொடுத்து அதை வச்சு காரையும் பண்ணலாமா, யூஸ் பண்ணிக்கலாமா, அந்த எண்ணமே எல்லளவும் இல்லைண்ணே. தான் தன் உழைப்பு கடைசி வரைக்கும் யாருக்கு பயப்படலண்ணே, பிரசிடண்ட்டுக்கே பயப்படல. அப்புறம் என்ன உண்மைதான். இப்படி ஒரு நடிகனையோ ஒரு தனிப்பட்ட மனிதனையோ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னி வரைக்கும் பார்க்கல. இனியும் பார்க்க முடியாதுண்ணே. ஒரு ராதா தானே, ஒரு நடிகைகள் தானே இந்த உலகத்துக்கு, ஒரு வாசு எம்ஆர் வாசு தானே. ஏன்னா எங்கள் தாத்தாக்கு ரைட் ஹேண்ட் எங்கள் அப்பா தான். எந்த பிரச்சனை வாசு தான் ஃபஸ்ட் அர்த்தம், எங்கடா வாசு அடுத்தது இல்லைண்ணா, அது என்னமோ அவர் புல்லை வச்சுக்கிட்டு தான் அவர் அப்பா ஒல்லியாக இருப்பார், அவ்வளோதான். ராஜ்கிரண் ஃபைட்டு மாதிரி தான் நான் கண்ணால் பார்த்தேன். டாக்ஸி ஸ்டாண்டில் பர்கிட் ரோடு ஓரத்தில் இந்தியா காஃபி ஹவுஸ்ன்னு, அப்பா நானும் இடத்துக்கு போகிறோம். அங்கே டாக்ஸி பிடிக்க போகிறாரு, ஏதோ இடக்கு பிடிக்க கொஞ்சம் வார்த்தை விட்டான். இவர் தெரியுமே டாக்ஸிக்காரன் 10 பேர் சேர்ந்துட்டான்னு. அண்ணன் இது என் தாய் சத்தியமாக சொல்கிறேன்னு, இது நான் மட்டும் பார்க்கல, எங்கள் மாமா இறந்துட்டார் இப்போ, நாகு அங்கிள் சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்காங்க, ராணி ஆண்டி அத்தை. அவங்க வந்து எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி, ராதாகிருஷ்ணப்பாக்கு அக்கா. எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி தான், ராதாகிருஷ்ணப்பாக்கு அக்கா. அவங்க வீட்டுக்கார் இருக்கார்ல எங்கள் மாமா நாகபாவா, அவர் பஸ்ஸில் தான் போவார் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. அப்போ அந்த வழியாக தான் போவாங்களாம் பஸ்ஸு. அப்போ இறங்கிட்டான், ஐயோ வாஸ்தாராக இருக்குது. அண்ணன் நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தனுக்கு அப்போ ஃபுட்பால் பிளேயர் ஒல்லியாக இருப்பாருங்க. எங்கள் அப்பா குண்டெல்லாம் அப்புறம் தண்ணியை போட்டு குண்டாயிட்டார்.
அண்ணன் ராஜ்கிரண் ஃபைட்டு தானே, ம் கையெல்லாம் அடிக்க மாட்டாருண்ணே, ம் காலில் ஒரு ஆளுக்கு ஒல்லி சொத்துன்னு அப்படியே விழுவான். சொத் 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 அதான் ஆ 10 பேர் படுத்துட்டான். இது என்ன பலம், போன் ஸ்ட்ரென்த்தில் பவர். அவர் செத்தவன் எலும்பு திருடி வச்சிட்டேன் நான் வீட்டில், யாரும் தெரியாமல் தப்பாக வைக்கக்கூடாது, எனக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய எலும்புண்ணே, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர். ஐயோ ம் யானை பலன் அந்த ஆளுக்கு. நடிகைகளோட முழு தைரியம், ஆதார இஸ்தப்ப சொன்ன வார்த்தை, எங்களுக்கெல்லாம் இல்லைடா, வாசனுக்கு மட்டும்தான்டா அந்த தீரம் இருந்துச்சு. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அதனால தான் தாத்தாவும் பயங்கரமான போல்டு. இவ்வளோ பேசாமல் சும்மாவாக வரும் ஆள், சும்மா 5 அடி இருக்க மாட்டார், ஆனால் தைரியம். அவர் பெரிய ஃபைட்டரு. புள்ள வளர்ந்தவொன்னே அதை தளபதி ஆகிட்டார் அவரை. வாசுடைய நடிப்பு திறனை வந்து பல மேடைகளில் வந்து நடிகர் எம்ஆர் ராதா பாராட்டியிருக்காரு. ஆமாம் ஆமாம், மிகச்சிறந்த நடிகர். அதை நீங்கள் எப்போது நேரடியாக பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? நான் தாத்தாவோட கடைசி நாடகம் ம் நான் பார்த்தது. ம் எம்கே ராதான்னு தலைமை, ஓ எம்ஆர் ராதையா தூக்கு மேடை. ம் ஒரு சீன் வரும், ம் டீச்சரை வச்சு, ஸ்கூல் டீச்சரை வச்சு வேலைக்கு வைப்பார். டீச்சர் அம்மா, உங்களுக்கு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை கிடையாது ஸ்கூலில், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்படியே ஸ்கூலில் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க, அவ்வளோதான் அவங்க வேலை. ம் ஏன்னா உடம்புல அழட்டிக்கூடாதுமா, பார்க்க லட்சணமாக இருக்கீங்க, போகிறீங்க வரீங்க, நீங்கள் நடந்துக்கிற மாதிரி சம்பளம் ஏறும், மக்கார் பண்ணால் குறையும் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் ஏறும் குறையும். காலகட்டம் 2-3 சீன் 4 சீன் போனோன்னே இந்த மாதிரி உண்டாயிடும். உண்டானோடனே குழந்தை பிறந்துடும், குழந்தை பொம்மை குழந்தை வச்சு வரும். எங்கள் அப்பாவுக்கு வச்ச சீன் இது. நான் ஒன்று பிடிக்காத, நான் வாரிசுன்னு கொண்டு வந்து காட்டுறியா, குழந்தையாடிது, என் குழந்தையாது பாரு, சத்தத்தை பாரு, என் புள்ள குரலை ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒலிக்குது, போய் பாருடி, அதான்டி என் புள்ள. எங்கள் அப்பா சொல்ல அந்த கட்ட குரல் எங்கள் அப்பாவுக்கு ஒரிஜினல். ராதா ரவி சித்தப்பாவும் நானும் நாங்கள் செயற்கையாக கொண்டு வரோம், ம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரிஜினல் வாய்ஸ். ம் ஆனால் நடிப்பு பார்த்தீங்கன்னா தாத்தாவோட ஸ்டைல் வேறு, அப்பா வந்து வேறு மாதிரி. காவிரி தலைவி பார்த்தீங்கன்னா போதும், பிரில்லியன்ட். தாத்தா கிட்டே தொட மாட்டார், தனியாக அடிப்பார், தனியாக ஸ்கோர் பண்ணுவார். அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இதை வந்து தாத்தா நான் வட்டப்படுத்தி பேசுகிறேன். அவர் மலை, இமய மலை, எங்கள் அப்பா மடு தான். ஆனால் அந்த காவித்தலை வேஷம் மட்டும் நடிகை வேலையாக பண்ணியிருந்தா கூட அவ்வளோ பெருசாக சக்ஸஸ் ஆகிருக்காரு. ஏன்னா இது வேறு ஸ்டைலில் பண்ணியிருப்பார், ஆமாம், காமெடி ஆக்கிட்டு இருப்பார். அது சீரியஸ் வில்லன், சீரியஸ். அந்த ஆந்திராக்காரன் அந்த கோட்டு ஜிப்பா கிரேட் ஆக்டர். வீடு பிடிச்சி அப்படி வச்சு இங்கே வச்சுட்டு ரஜினி சார் அப்புறம் ஸ்டைல் பண்ணார், இவர் அப்பே பண்ணுறாரு. இங்கே வீடு வைப்பார், இங்கே கொளுத்துவார், அதை மாற்றி இங்கே கொளுத்துவார். ஐயோ நடி கடைசி கிளைமேக்ஸு, ஐயோ அது நல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, இங்கிலீஷ் அப்பா பேச தெரியாது, தாத்தா மாதிரி தான் வரும். ரெஸ்டிக்யூஷன் ஆஃப் த கான்ஜுகல் ரைட்ஸ், கணவன் மனைவிக்கு தரக்கூடிய இழப்பீடு, அதை சொல்லுவார். பேசி போகிறேன், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க வக்கீலுக்கு, ஜெமினி மாமா, அவரு ஜெமினி மாமா, சௌகாஜன் சொந்த படம். இன்னொரு ஜெமினி மாமாவும் அவள் லவ்வில் இருப்பாங்க, பிரிச்சுடுவாங்க. ஆமாம். ஆனால் இவருக்கு பிறந்த என்னம்மா பொறுத்த குழந்தை அதுவும் சௌகாஜனியம்மா, அது வந்து ஒருத்தங்க லவ் பண்ணுவோம், அது ஜெமினி மாமான்னு தெரியல எனக்கு. அந்த இடத்துக்கு போகிறேன்னு வரும், அங்கே போகிறேன், நீ யார், கொலுசு கட்டி ஆடினது எல்லாம் சொல்கிறேன், பணம் கொடுக்கா இல்லையா அதுன்னு சொல்லு. சூப்பர் சீன் வரும். பணம் கொடுப்பா, கையில் கொடுக்காத, கீழே போடு, பொறுக்கிக்கிறேன். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அது எப்படி போய் பேசுவார்னா, டப்பு டப்பு டப் தபல் எல்லாம் வாசிப்பாருங்க, தபல் அடிச்சே பேசுவாருங்க. ஐயோ ஐயோ பாலச்சந்திரையா ரொம்ப பெரிய ரசிகன் அப்பாவுக்கு. இல்லை பெருசாக பாராட்டினார் அவர். ஐயோ அவர் வாயால் பாடுறாங்க பெரிய விஷயம்னு, என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு. அந்த கடைசி சீனை ஷூட் பண்ணுவாங்க அந்தம்மா, அதனால் பொண்ணு வாடகை போய் சுற்றுவாங்க, கிளைமேக்ஸு தான். அந்த படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா நடிகையில் மேட்ச் ஆகாத, தாத்தாவால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அது ஒன்று பண்ணாரா. இன்னொன்று காரியம் பண்ணியிருக்காரு பாரத விலாஸ், சிவாஜி ஐயா, விகேஆர் ஐயா, அப்பா, ஆமாம் 4 பேர். இதில் எல்லார்கிட்டையும் காசு இருக்கும் வீடு வாங்குறதுக்கு, அப்பா கிட்ட காசு இருக்காது. இவர் கதாவாசம் கரெக்டாக பைப்புக்கு தேடி அழைச்சிக்கிட்டு இருப்பார். கடைசி நேரத்தில் வீடு பத்திரம் பண்ணும்போது காலையில் காசு இருக்காது. நாயுடு நீ வா கேஸ் போடுப்பா, இல்லை என்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வாங்கிக்க பரவாயில்ல,
நான் இங்கே இடம் பார்த்து தியேட்டர் அழ வச்சிருவேன். இந்த அழ வைக்கிற தன்மை தாத்தாவிடம் இல்லை. அவர் நினச்சாலும் முடியாது. அழுவு சீன் இருந்தால் எம்ஜிஆர் ஐயமெல்லாம் இல்லை ரத்த கண்ணியில் வேற அழுவார். அது ஒரு சில ஆகிடும், அடி போயிடுவார். அந்த மீட்டர் பிடிச்சிடுவார். இந்த இயல்பாக அழகு வராது. ஆனால் அப்பாவுக்கு வந்தது ப்ளஸ் பாயிண்ட். பேத்தாஸ் எங்கள் அப்பா மாதிரி செய்யவே முடியாது. எங்கள் பரம்பரையிலே அவர் மாதிரி அடிக்க முடியாது பேத்தாஸ். சிவாஜியை வச்சுக்கிட்டு கிளாப்ஸ் வாங்கினான்னா பாருங்களேன் அழுகிற சீனில் எவ்வளோ ஒரு விஷயம் அது. சிவாஜியை பெரிய மலை, அந்த மலையை வச்சுட்டு கிளாப்ஸ் வாங்க முடியுமா? அடிப்பான் கிளாப்ஸ். வீட்டில் எப்படி இருப்பார் ஒரு அப்பாவா? ஐயோ, மிகப்பெரிய பாசமான தந்தை. தாய் பாசத்தை மிஞ்சக்கூடியவர் எங்கள் அப்பா. ஷூட்டிங் பிஸி, மீட்டிங் பிஸி எல்லாம் இருக்குமா. எனக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி ஞாபகம் இருக்குண்ணே. அதுவும் நான் நல்ல வயசு வந்தோன்னே ஸ்விம்மிங் அனுப்புவார். சைக்கிள் போடணுவார். பைக்கில் வாங்கி தர மாட்டார். எங்கள் பசங்க அடிபட்டுருவாங்க. பைக் சைக்கிள் மாரி எக்ஸசைஸாக ஸ்விம்மிங் நல்லா பண்ணிட்டுவா. YMC அவரும் வருவார். அவர் வந்து குதிச்சிலாம் காம்ப ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பாருலாம் செய்வார். வீட்டில் வந்து பார்த்தா அன்றைக்கி பரோட்டா சமயக்காரம்மா கால் உடஞ்சிற அன்றைக்கி நானும் என் தம்பி ராஜகோபால் நடத்தேன். இன்னொரு தம்பி பாலாஜி தான் என் கூட பிறந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு சின்ன பசங்க. ராஜகோபால் வந்து இன்னொரு அம்மாவோட பையன். அவன் நான் நல்லா சாப்பிடுவோம். அண்ணன் அவரே பருமாறுவார் சொல்லிட்டு. நான்லாம் எவ்வளோ பரோட்டா சாப்பிடுவீங்க? 25 பரோட்டா சாப்பிடுவேன். பாயா வேண்டாம் ஹோட்டலில் நல்லா சாப்பிடணும். நாங்கள் மட்டும் இல்லை, வேலை செய்கிற சமைக்கிறமாக்கு 4 பசங்க எல்லோரும் ஒன்றா குறைப்பார். ஒன்றா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், ஒன்றா சாப்பிடணும். வேலைக்காரங்க அந்த வித்தியாசம்லாம் கிடையாது. தாய்க்கு சமமாக இருந்தார் எங்கள் அப்பா. அதான் சொல்லுனேன், பெற்றதுனால தாய் மேலே பாசம் எனக்கு. எங்கள் அப்பா பெக்கலைன்னா கூட தாயை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டாருங்க. எப்படி இருந்தது அவருடைய இழப்பு உங்களுக்கு? நான் எப்படி வாழ போகிறேன்னு பயந்துட்டேன்னு. தண்டாமா மடி தண்டாப்பா சின்ன பாட்டி இருக்காங்கல்ல, எங்கள் பாட்டியோட தங்கச்சி தண்டாவா, அவங்க மட்டும்லாம் படுத்து அழுவேன். அம்மா நான் இனிமேல் எப்படி வாழ போகிறேன்னு தெரியலையவா, பயமாக இருக்குவா எனக்கு. உண்மையிலே பயந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன வயசுங்க? கரெக்ட் 84ன்னு 61 பிறந்தேன். 71 81 22 23 வயசில் நான் சரியாகவும் படிக்கல. வேறு வாழ்க்கை இருட்டு போச்சு. லைஃப் என்ன ஆக போகுதுன்னு இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒன்று படிக்காதவங்க வீட்டு வாடகை வச்சுட்டு என்னது செய்யுது? லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா டெவலப் பண்ணுமே. ஆனால் ஒன்றுண்ணே, ஆண்டவன் ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், கலை மாதா. என்னுடைய முதல் நாடகம் எங்கள் அப்பாவோட கடைசி நாடகம் அமைஞ்சுது. எங்கள் அப்பாவுக்கு ஆசை நான் நடிக்கணும்னு, எனக்கு ஆசை வேலைக்கு போகணும். சேலம் ஸ்டீல்ஸ் இருக்குல்ல, அந்த ஓனர் வந்து இப்போ MP பிரபு காங்கிரஸில், எங்கள் அப்பா இப்போ காங்கிரஸ் இருந்தார். இதோ கோச்சிக்கிட்டு திமுகலாம் இருந்தார். கடைசி காலகட்டத்தை கோச்சி காங்கிரஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் திமுககாரன்னு திட்டுறது, இந்த பக்கம் அதிமுககாரன் திட்டுறது, 2 பேரும் திட்டுவாருண்ணே வியாசப்படியில். எப்படின்னா என்ன தைரியம், என்ன இருந்தாலும் கட்டப்படும் எங்கள் அப்பான்னு தான் தைரியம் ஓவர். மீட்டிங் மேடை முடிச்சுட்டு தள்ளி போய் எங்கேயாவது சாப்பிடலாம்ல, பக்கத்துலேயே கட்சிக்காரன் விட்டுருக்கோம். மேடை இறங்கி நேரம் அங்கே போய் சரக்கடி சாப்பிடுவாருன்னு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார். தப்பு இல்லை, அது தாக்கிறதுக்கு வசதியாக எடுத்துட்டு அவன் ஸ்கெட்ச் போட்டுருவான்ல, அதெல்லாம் என்றதே கிடையாது. பேசி டாக்ஸியில் அப்போ கார்லாம் இல்லை, கொஞ்சம் நொடிச்சு போன போயிட்டு அடிச்சிட்டான்னு டப டப்புன்னு அடிச்சிட்டேன். டேய் குனிடா கீழேனார். குனிஞ்சம் பாரு, டப்புன்னு அறுவாடு இறந்தாருன்னு கீழே. இறங்கணுன்னு அவன் திருச்சி ஓட்டுறானுங்க, கல்லாட்சானுங்க, டக்கு டக்குன்னு சமாளிச்சார். இருட்டில் இப்படி தான் இந்த நாடகத்துலேருந்து அடி வாங்கி பழக்கம் போடுது. நான் அந்த கடைசி நாடகம்னு அருப்புக்கோட்டை. நான் எதுக்கு போயிருக்கேன்னா, கணக்கு பிள்ளை மாதிரி கேஷ் வச்சுட்டு கணக்கு சம்பளம் பேட்டா கொடுக்குறது, இதுதான் நான் போனேன். ஒரு டைரக்டர் வேஷம் ஒன்று வரும். தாத்தா ரத்த கண்ணீர் போடும்போது அப்பா அந்த டைரக்டர் வேஷம் போட்டார். வடநாட்டு டைரக்டர், தமிழ் தப்பாக பேசுவான். அப்புறம் எங்கள் அப்பா ரத்த கண்ணீர் மெயின் வேஷம் பண்ணும்போது எங்கள் சித்தப்பா அந்த வடநாட்டு டைரக்டர் வேஷம் போட்டார். அந்த நேரம் எங்கள் சித்தப்பாவுக்கு ஏதோ எக்ஸாம் ஏதோ காலேஜ் லா காலேஜில் போடுறது, சித்தப்பா வரல. சேலம் சுந்தரன்னு ஒருத்தர் இருந்தார் நடிகர், அவர் நடித்தார். எனக்கு சித்தப்பா நடிப்பெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு அப்பா நடித்து நான் பார்க்கல, சித்தப்பா நடித்து நான் பார்த்துருக்கேன். நல்லா நடிப்பார், வடநாட்டார், சூப்பராக பண்ணுவார். ஐயோ சித்தப்பா இது அன்கம்பேரபிளாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, இவன் கெடுத்துருவான் போல் இருக்கு. அப்புறம் திடீர்னு அப்பா நீனும் ஆசைப்பட்டார். சரி இவன் கெடுக்கிறதுக்கு நம்ம போய் கெடுக்கலாமே, என் பிளான் என்ன, கெடுக்க தான் போகிறோம், அவன் கெடுக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கலாமேன்னு போனேன். நான் சொல்கிறேன் அப்பாட்ட, நான் நடிக்கிறேன் என்ன வேஷத்தை. டேய்
என்னடா சொல்கிறார், ஒரே சந்தோஷம் எங்கள் அப்பா. எல்லாரும் என் புல் நடிக்கிறேன்னு சொல்கிறான், நடிக்க ஒரு ஹாப்பி எங்கள் அப்பா. நான் போய் நடிச்சேன், என்னத்த நடித்தேன்னு தெரியாது. அவனு பூஸ்டிக்காவை சுற்று, அதை சுற்றி போட்டு குழந்தைங்க விஷயத்தை கண்ணு வந்துடும். அப்புறம் நாளடைவில் நானும் ஒரு நடிகராக அந்த நான் நல்ல தாத்தா, அப்பா, சித்தப்பா, ரத்தம், ராதிகாம்மா, இந்த நிரோஷா எல்லாம் ஒரே ரத்தம் தானே. நடிப்பு எங்களுக்கு அது பிபி சுகர் மாதிரி ரத்தத்திலே வந்துருச்சு. ஆனால் இதுக்கு முழு காரணம் நடிகை வெளியே தெரிஞ்சது ராதிகாம்மாவால் தான். எங்கள் அத்தை தான் என்னோட 2 வயசு சின்ன பொண்ணு தான். ஆக்சுவலாக அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், ராதிகாம்மான்னு கூப்பிடுவேன், ஒரு மரியாதையாக கூப்பிடுவேன். எனக்கு வந்து சிஜே பாஸ்கர் சார் ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் அண்ணன் பையன் வாசண்ணன் பையன் இருக்கானே அவனை போடுங்க சொன்னது ராதிகாம்மா. அதை நான் வாழ்க்கையில் நான் மறந்தேன்னா நான் நல்லா இருக்கவே முடியாது. ராதிகாம்மா மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி சினிமாவில் நான் நோவேர், வேறு யாரும் எனக்கு உதவி பண்ணல. ராதிகாம்மா தான் இன்றைக்கி எனக்கு நடிகன் ஆகுச்சு. அதே மாதிரி ராதாரவிஸ்து பவன் ஒன்று சொல்லணும். அவர் சொல்லுவார், டேய் நீ பெரிய நடிகனாக வருவான்னு சொல்லிட்டே இருந்தார். எப்படின்னா தூக்கு மேடையில் கலைஞரை அவர் வேஷம் போட்டிருப்பார். பாண்டியன் அவன் தான் ஹீரோ. அடுக்கு மொழியில் வசனம் அவர் எடக்கு போடக்காக இருப்பார். அவரே தானே, அவரே நடித்தார். தாத்தா சொல்லிட்டார், இதெல்லாம் உடனே அவன் நடிக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் போப்பான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண அவன் ஒத்துக்கிட்டார். ஒரு மாதம் இருந்து தான் அடித்து கொடுத்த போனார். அது எங்கள் சித்தப்பாவே எங்கள் தாத்தாவில் ஒரு ஊரில் அந்த பாண்டியன் வரலண்டே ரவிப்பா நீ போடுறான்னு எங்கள் சித்தப்பா சொல்லாமலாம்பா சரி விட்டார். அவர் தமிழ் தெரியும் நல்லா, எழுத படிக்க. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது, என் தேர்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இது எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கோக்கின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொந்த பந்தம்லாம் ஊரில் பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. எங்கள் அப்பாவோடய செட்டில் ஆகிட்டார். அப்படி அவர் சொந்தம், நாங்கள் தான் சொந்தம். அவர் என்னை தயார் பண்ணார். அண்ணன் அந்த வசனம் கிளைமேக்ஸ் டைலாக் போட்டு முடிஞ்சளவு சொல்கிறேன். தூக்கு மேடை சீனில் தூக்கு போட போகிறாங்க பாண்டியனுக்கு, அதான் தலைவர் கலைஞர் ஐயாவுக்கு. அந்த வேஷம் நான் பண்ணுறேன். படத்தில் வாகைச்சந்திரன் சார். ஆமாம். கடைசியாக சொல்வது, யார் இடத்திலே சொல்வது, யார் கேட்க சொல்வது, யார் கேட்டாலும் சரி, யார் கேட்காவிட்டாலும் சரி, தூக்கு மேடையின் தலைகள் வெட்டப்படலாம், ஆனால் கம்பனின் தலையை போடல்ல, அவை சுயமாரி இரத்தத்தின் சூட்டோடு கிழிக்கப்படட்டும். நீங்கள் சாக பயப்படும் சமுதாயமா, சமருக்கஞ்சும் இனத்தோரா, இரத்தக்கடல் உங்கள் மூதாதையில் நீச்சல் குளம், வில்லும் வாழும் வைத்திருந்த விளையாட்டு கருவி, பாசறை அவர் படுத்துறங்கி தொட்டியில், போர்க்களம் அவர்கள் தவழ்த்த தாவரம், அவ்வழி வந்தோரே, ஆழப் பிறந்தோரே, தமிழுக்காக தாளமுத்தும் நடராஜன் தத்தம் செய்தோரே புறப்படுங்க. இந்த வசனத்தை கிட்டத்தட்ட நான் அரை மணி நேரம் டைரக்ட் நான் ஸ்டாப் அப் கிளாப்ஸ் பறக்கொன்னேன். பின்னாடி இங்கே சித்தப்பா இருந்துட்டு ரசிப்பா, என்ன குரடா அவனுக்கு, என்ன குறவாடா. அப்போ தான் நினச்சேன் அந்த சவுண்ட் எனக்கு கேட்கும், என்னை டிஸ்டர்ப் பண்ணும். சித்தப்பாவே ரசிச்சாரே, ஒரு பூரி தானே. ஆமாம், எவ்வளோ பெரிய நடிகை அவர் பார்க்காத நடிப்பா. சிவாஜியை வெறியம் வேறது. ஆமாம், அவர் குரலையும் நடிப்பையும் பார்த்து அசராருன்னா, ஆனால் என்னை விட அவருக்கு நம்பிக்கை என்ன, நீ நல்லா வருவான்னு சொல்லிட்டே இருப்பார். அது சித்திரை தான் விளையாச்சு, அது ராதிகாவும் விளையாச்சு. சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு முதல்ல வாங்கியது வந்து பசி துரை. அது வந்து பசி டைரக்டர் துரை சார் தான் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. யார் தெரியுங்களா? ஜோசப் அண்ணன் சொல்லிட்டு ஒரு நாடக நடிகர் ப்ளஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட். அவர் வந்து துரை சார் கொஞ்சம் க்ளோஸ். அவர் அப்போ போவார் வருவார். அவர் சொல்லுவார், வாசன் பையன் நடிக்கிறா சார், அப்படியே கூட்டு வாடான்னு கூட்டு போனால் ஸ்டில் நடத்தாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி நடித்தேன். இது கூத்து கேளுங்க. அப்போ இந்த குரல் எனக்கு பேச வராது. எனக்கு டப்பிங் கொடுத்த யார் தெரியுமா? ராதாரவிஸ்து. ஓ, முதல் படத்துக்கு. அப்படியா? 2வது படம் ராசாத்தி கல்யாணம் படம். அதில் சும்மா சித்தப்பா தொலை கூட அவர் பிஸியாக இருக்கார். ஷூட்டிங், டப்பிங், அங்கே நாடகம் போயிட்டு மீட்டிங்கு, இவ்வளோ பிஸி. சித்தப்பா தொல்லை பண்ணக்கூடாது பார்த்து நானே என்ன பண்ணேன், டவலை இறுக்கி கட்டி பேசுகிறேன். ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் போக டவலை தூக்கி போட்டு நானே அடிக்க ஆரம்பித்தேன். அடித்தா இப்போ கேட்க வேணாம், பிச்சு எடுத்துருவேன். ஆனால் ஆரம்பத்தை சித்தப்பா அதிகம் மறக்க முடியாது. எனக்காக குரல் கொடுத்தாரு சித்தப்பா. இந்த போக ராதிகாமாவும் மறக்க முடியாது. வாழ்க்கை கொடுத்தது எனக்கு, குரல் கொடுத்த ராதாரவி சித்தப்பா 2 பேரையும் மறக்க முடியாது. நடிக்க வந்ததுக்கப்புறம் சிவாஜி சாரை சந்தித்து பேசியிருக்கீங்களா? படையப்பால டபுள் ஜாக்பாட் எனக்கு. சிவாஜியாவோட நடித்தேன், ரஜினி சாரோட நடித்தேன்ல. ஆமாம்.
அப்போ தான் நினச்சேன் அந்த பாசம் பாருங்கள். எங்கள் அப்பாவை தூக்கி வளர்த்தவர் சிவாஜி. ஆமாம். அதனால தான் தண்ணி போட்டு ஷூட்டிங் போவார். உடனே ஐயா சிவாஜி, ஏண்டா வாச, ஏண்டா போடனா தடிக்குது. எங்கள் அப்பா என்ன சொன்னோம், இல்லைன்னு தான் சொன்னோம். இது நேற்று அடித்தது என்னன்னு அடிக்கிறேன்னு சொல்ல மாட்டார், நேற்று அடித்ததுன்னு. அப்போ தான் அடிச்சிருப்பார் ஆக்சுவலாக. போ 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 இப்படி திட்டுவார தவிர படத்தில் கூட போட்டுருந்தாங்க. ஏன்னா அந்த வளர்த்த பாசம். எம்ஆர் ராதா வந்து சிவாஜி அந்த அளவு கவனிச்சார்ல. சிவாஜியுடைய வாழ்க்கையில் எம்ஆர் ராதாவுடைய பங்கு மிகப்பெரிய. ஆனால் எங்கள் கம்பெல்லாம் இருந்தாருங்க. ஆனால் அப்போல்லாம் 2 விஷயம்ண்ணே. வளர்ந்த 18, 20, 21 வயசுனா இராணுவத்துக்கு அனுப்புவாங்க. ஏன்னா 3 வேளை சோறு கிடைக்கும், ஏதோ சம்பளம்ன்ற பேரில் அனுப்பலாம். கரெக்ட். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நாடகம் பண்ண சேர்ப்பாங்க. ஏன்னா குழந்தை சம்பளம் தர மாட்டாங்க, 3 வேளை சோறாக கிடைக்குமே அனுப்புவாங்க. கரெக்ட். அப்படி தான் சிவாஜியை நம்ம கம்பெனிக்கு வந்தார். அதே திருச்சி சங்கலியனபுரத்தில் இருக்கார். ஆமாம். அப்படின்னு சேர்த்தவொடனே எங்கள் பாட்டி பாருங்கள் அவர் வித்தியாசத்தை. எங்கள் பாட்டி பெரிய பாட்டி இருக்குல்ல, சரஸ்வதி அம்மா, அவங்கள வந்து டேய் சரசக்கா எப்படிடா இருக்காங்க அன்னு கேட்பார் சிவாஜி அண்ணன். அப்போ நினச்சா ஓ சீனியர் போட்டுக்கோங்க. தனம் எப்படா இருக்கு கேட்பார். அப்போ தண்டா எங்கள் பாட்டி சின்ன பாட்டி இது சிவாஜி வயசோட 5 வயசோட சின்ன வயசு போட்டு. ஏன்னா அதிலே கண்டுபிடிச்சார், 2மே அக்கான்னு சொல்ல வேண்டிய. இவன் சரசக்கா தனன்றாரு. ஓ அப்போ இவர் பெரியவங்க இவர் சின்னவங்க போட்டுருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவர் எங்கேயோ இருக்கார், கேட்கணும் அவசியம் இல்லை. என்னடா வாசு மவனே நான் போய் நிற்க மாட்டேன் பக்கத்தில். ஐயோ தள்ளிதாடா ரசிக்கிறதான் என்ன செய்யுது, தான் வந்து தெய்வ பிறவிகிறவங்களாம். அவரோட ஃப்ரேமில் நின்று நடித்தேன், டைலாக் பேசினேன், அது ஒரு பெருமை. ரஜினி சாரோட நடித்தேன், அது ஒரு பெருமை. ரஜினியோட பல படங்கள் நடிச்சிருக்கேன். ஆமாம், நான் நல்ல ரவிக்குமார் சார் காம்பினேஷனில் வருவேன். சங்கர் சார் படம் ஒன்று போடுறார் சிவாஜின்னு. படையப்பாளர் ரவிக்குமார் நினச்சி பிடிச்சேன். லிங்கா பாபா வந்து நான் வாய்ப்பு கேட்டேன் ரஜினி சார் போய். அருணாச்சல கெஸ்ட் ஹவுஸ் இல்லைங்க, பாம்பூர் பக்கத்தில். ஆமாம். அங்கே போய் நைட் ஷூட்டிங் முடிச்சு தூங்கவே இல்லை, அப்படி தூங்கிட்டேன் ரிசப்ஷனில். அவர் மறந்துட்டார் என்னை கூப்பிட்றதுக்கு. அப்புறம் யாரோ சொல்லிருக்காங்க வாசு கூப்பிடுன்னு ஏன்னா ஹெஞ்சி ஓடுற கடாருன்னு. சுரேஷ் கிருஷ்ணன் சார் டைரக்டர் சாரும் காலைல கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரஜினி சார்னால் பயங்கர மரியாதை எனக்கு, மிகப்பெரிய மரியாதை. சுரேஷ் கிருஷ்ணன் வாசு நல்லா கேட்ட வில்லனிக்கா நீ என்ன செய் வாசு எனக்கு ஐடியா சொல்லுவார், ஸ்டைல் பண்ணு. அவர் ஸ்டைல் பண்ணால் ஒத்துப்பான், அவர்கிட்டே போய் நான் ஸ்டைல் பண்ண ஒத்துக்கணுமே எனக்கு தெரியும். சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டேன். உங்ககிட்ட போய் நான் ஸ்டைலை பண்ணி பேர் வாங்கி வர முடியுமா? நான் ஃபோன் பண்ணுவேன்னு என் ஃபோன் எடுப்பார். அவர் லிஸ்ட்டில் எழுதுவாங்கல்ல, வாசுக்கார டக்குன்னு போட சொல்லுவார். டிரைவர் சிவா அண்ணன்னு ரஜினி சாருக்கு வண்டி ஓட்டினார், குண்டா ஒருத்தர் கருப்பை மீசை வச்சுட்டு. அவர் தாத்தா கிட்ட கம்பெனியில் இருந்தவர். அப்போ பல கதைகள் ரஜினி சார் அப்படியா 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 அது ஸ்டைல் தெரியுமா அவர்? அவ்வளோ கதையை கேட்டுருக்காரு. இவ்வளோ புரட்சிகரமான ஆள், சமுதாயத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்காரு. இவர் கை செய்ய செலவு பண்ணிருக்காரு, கட்சியில் காசு வாங்கலை. இன்றைக்கி எங்கள் பணம் திராவிட கழகத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே எம்ஆர் ராதா பணம் இருக்குது ட்ரஸ்ட்டில். எனக்கு யார் சொன்னதுன்னா ஆர் ஆசான் இருக்கார்ல, நம்ம எம்பி ஆர் ஆசான், நம்ம நீலகிரி கெஸ்ட் ஹவுஸில் நான் மீட்டிங் ரூம் எனக்கு அவர் கெஸ்ட் ஹவுஸே கொடுத்தாரு. அவர் ரூமு தாத்தாவோட பேர் தான். எனக்கு என்ன இருக்குது, நான் பெரிய நடிகனா ஒன்றும் கிடையாது. கொடுத்து அங்கே ஒரு வயசான ஒரு பாய் இருந்தார், இஸ்லாமியர். அவர் திராவிட கழகத்தில் வந்தவர். அவர் சொன்னார், தம்பி எப்போ சொல்கிறது தானே 15 வருஷத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு போயிருக்கேன். இப்போ டிஎம்கேல சேர்ந்து நான் 3 எம்பி எலெக்ஷனும் 3 எம்எல்ஏ எலெக்ஷனும் பார்த்துட்டேன். தம்பி உங்களுக்கு தெரியாது, உங்கள் தாத்தாவோட படம் திராவிட கழக ட்ரஸ்ட் எழுதமாக இருக்கும், இன்றைக்கி கணக்கில் 100 கோடி ரூபா இருக்கும். அப்போயே சொல்கிறார், இன்றைக்கி அது 500, 1000 கோடி யாருக்கு தெரியும். அவ்வளோ கொடுத்துக்காரு தாத்தா. ஆனால் எங்களுக்கு செய்கிறது இந்த உலகத்தை யாருமே இல்லை. நான் வறுமையில் இருக்க கஷ்டப்படணும், நான் ஐம் ஹாப்பி. வேலைக்கு போகிறேன், வரேன், நல்லபடியாக இருக்கேன், பொண்ணு நல்லா இருக்குது, ஒன்று அமெரிக்காவில் இருக்குது, ஒன்று ஜெர்மனியில் இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 63 தான் வயசு தான் ஆச்சு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன். நடுவில் முட்டி போயிருந்துச்சு, நிற்கவே முடியாமல் இருந்தேன்னு. இப்போ 6 மாதம் எக்ஸசைஸ் பண்ணி 10 கிலோ குறைச்சேன்னு வெறித்தனமாக. அது எம்ஆர் ராதா புத்தி, எங்கள் அப்பா புத்தி தான். எல்லாத்தையும் வெறித்தனம் தான். 3 மணி நேரம் எக்ஸசைஸ்னு, 2.5 hours எக்ஸசைஸ் காலையில், ½ hour வாக்கிங். ஈவினிங் 1 hour எக்ஸசைஸு, ½ hour வாக்கிங். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 + 2 5 hours டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
இன்றைக்கி படம் இல்லை, சீல் ஒன்றும் இல்லை. ஆனால் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் அடிப்போம். அது முயற்சிக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன் சொந்தமாக. முயற்சி செய், கடைசி மூச்சு உள்ளவரை முயற்சி செய். இது எங்கே எனக்கு இன்ஸ்டிங் வந்ததுன்னா, KFC தாத்தா தெரியும்ல, எங்கே எப்போ ஜெயிச்சார்? 73 வயசு ஜெயிக்கிறாரு. ரொம்ப வறுமையில் ஒரே ஒரு கோழி கொடுத்து வீட்டில் சமைக்க சொன்னாங்களாம். இவர் ஸ்டைலில் சமைச்சு கொடுத்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி அப்படியே ஆகி இன்றைக்கி உலகமே பரவி பெரிய கோடீஸ்வரன். எந்த காலகட்டத்தை ஜெயிப்போம் நமக்கு தெரியாது, எதில் ஜெயிப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் உடம்பு ஹெல்த் இஸ் வெல்த், ஃபஸ்ட் வெல்த். அதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அப்பாவை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டுப்பட அடிக்கடி. அப்பாவும் ரஜினி சார் ஒரே படம் நடித்தாங்க, நான் வாழ வைப்பேன். தாத்தா பாதி அடி செத்து போயிட்டார், அப்பா அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தார். அது இல்லாமல் இன்னொரு படம் நடித்தார், வைர வியாபாரி. தாத்தா அப்பா வருவார், அப்போவே அப்பா ஒரு டைலாக் அடிப்பார், நாடகக்காரன்ல. அப்போது சில நிகழ்ச்சிகள்லாம் ரஜினி சார் வாழ்க்கை நடந்தது. ஆமாம் ஆமாம். இவர் டைலாக் எங்கள் அப்பா சொல்கிறார், பையலுக்கு டஸ்க் அடிச்சு கொடுத்துவார், சேட் அடிச்சு டஸ்க் அடிச்சு கொடுத்துவார். பையலுக்கு அக்னி கை, தொட்டெல்லாம் பற்றிக்குது, தொட்டதெல்லாம் பற்றிக்குதுன்னா என்ன விஷயம்னு தெரியல, உள்குத்து செடிப்பார். ஆனால் ரஜினி சார் கட் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டார். அதில் பெரிய மனசுனேன். பார்த்திபனோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? நான் தையல்காரன்னு படம் நடித்தேன். ஆமாம். அது SP முத்துராமன் சாரால் நடித்தேன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ங்க. ரத்தக்கண்ணி நான் நாடகம் நடத்தினேன் பெரியார் திடலில். அப்போ பார்த்துட்டு சொன்னார், ராதான்னு நான் நடித்து பார்த்துருக்கேன், அவங்க அப்பா MRR வாசு நடித்து பார்த்துருக்கேன், தம்பி ராதாரவி நடித்தும் பார்த்துருக்கேன். ஆனால் வாசு விக்கிறது தான் அப்படியே அவங்க தாத்தா வேஷம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இளையவேல்னு பட்டம் வீரமணி ஐயா கொடுத்தாரு. SP முத்துராமன் தான் சொன்னார், அப்போ கலைஞர் சிஎம் இது அந்த நாடகத்தை வந்து பிரச்சார நாடகமாக பயன்படுத்தலாம் சிஎம் நினச்சா, நான் பரிந்துரை செய்கிறதுக்கு. அப்போ வீரமணியும் சொன்னார், நானும் பரிந்துரை செய்கிறேன் சிஎம் கூட சொல்கிறேன். நான் யார் இந்த ஸ்டிப் எடுக்கிறேன், நான் கவலைப்படல. நான் ஒரு 50 நாடகம் நடித்தேன், ஒரு பெரிய மனுஷன்லாம் கூட்டு போடுவாங்க. இப்போ நடிக்க முடியாது, எனக்கு 63 வயசு முடியலன்ட்டானே, 72 வயசு அந்த கேட்டு சிங்கம் எப்படின்னு நினச்சதுண்ணா. ஐயோ 50 வயசு கிளைமேக்ஸ் பேசிட்டு போனால் என்னையும் டெட் பாடி மாதிரி தீட்டு போவானே, அவ்வளோ ஸ்டேஜ் ஆகிடும். அவருக்கு ஆஸ்மா, ஹார்ட்டில் ஒரு வால் வேலை செய்யலை. என்ன ஒரு தொழில் பக்தி வெறி, எப்படி உட்காந்துருப்பாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பெல், செகண்ட் பெல், தேர்ட் பெல், அவ்வளோதான் அவ்வளோதான். பெல் அடிச்சா மாறிடுவார். சின்ன உதாரணம், KSG வந்து டைரக்டர் KS கோபாலகிருஷ்ணன், இவர் வந்து இரண்ய கசுபோ வேஷம் பண்ணுறாரு, பிரகலாத் அப்பா. இந்த இதெல்லாம் வச்சா வீடா அந்த கிரீடத்துக்கு பதிலாக எடுத்து அதை மூட்டையை அப்படின்னு வரோம். ரொம்ப வீக்காக இருக்கார். அவங்க பேசிட்டாங்க, சரி பிரேக் வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம ஷாலை மாற்றிடலான்னு டிசைட் பண்ணிருக்காங்க. இது கஜதுன்னு காதல் நைஸாக ஊந்துருச்சு. ஆனால் சொல்ல ஒரு கம்மன் நம்பி கம்மன்ருக்காரு. என்ன ஃபஸ்ட்டு சீன் தெரியுமா? பிள்ளைக்கு விஷம் கொடுக்குது சொல்கிற சீன், எடுத்தவுடனே ஹெவி சீன். எங்கே என்ன பண்ணுறது நினச்சது, எல்லாரும் காலி அவுட், முடிஞ்சு போச்சு. ராதான்னு இல்லைன்ற முடிவோடு தான் கேசின்னு இருக்கார். ரெடி அப்பா ஓதுரா காதில், ஓதுரா தான் சொல்ல டைலாக், ஓதுரா காதில் எல்லாம் ஆடியா சரி போ, ஒரு வாட்டி தான் கேட்பேன், அவ்வளோதான். திருப்தாய் சொல்லிட்டல, சும்மா சும்மா அதை போ சாப்பிட்டுமா. இந்த கிழவை சாய் கண் கூட பார்த்தேன், ஏன்னா எங்கள் அப்பாவும் அடித்தாதில்ல, மச்ச அவதாரம் எங்கள் அப்பா அடிச்சிருக்காங்க. இது இரண்ய கசுபு ஒவ்வொரு அவதாரம் வரும்போது பிரபலாது இதில் மச்ச அவதாரம் எடுப்பார்ல, இது திருட போவார் பிரம்மச்சோடி எங்கள் அப்பா அரக்கன். அப்போ வந்து மச்ச அவதாரம் எடுத்துக்கொள்வது அது. ஸோ அதில் தான் ஷூட்டிங் நானும் அப்பாவும் போயிருந்தோம். எல்லாம் ஷர்ட் அடி என்ன பொசிஷன், ரைட் டேக் ரெடியான ரெடி அப்படி செலுத்தணுங்க. அம்மா சாமியாருங்க அம்மாண்ண யாருங்க நின்று அந்த விஷத்தை குடின்னு சொல்கிறோம்ல, சவுண்ட் பீக் போகுது. அந்த சவுகார் ஜானி அம்மாவும் நடுங்கி போச்சான். என்னடா இவ்வளோ சீக்காளி மாதிரி இருந்தாலும் சிங்கம் மாதிரி மாறிட்டாங்க. அப்படி நேரம் கேஜி வந்து காலில் விழுதுறேன். ஏன் காலில் போய் விழுந்துல, தண்ணி இல்லையா, சோடா தான் இருப்பார். காலெலாம் விழுந்து, நீ டேரக்டரியா, நீ தான் எங்களை உருவாக்குறது,
அதெல்லாம் பாலிசி ரொம்ப டைரக்டர் மாதிரி அதெல்லாம். அப்புறம் மதியம் லஞ்ச் பிரேக்கில் தாத்தாரும் வந்திருக்காரு. கஜேந்திரன் சொன்னான், ஏன் தெரியுமா கேஜிஎன் அவங்க காலையில் விழுந்தாரு. ஏன் உங்களை தூக்க சொல்லிட்டாங்க, மத்தியானத்தை பேக்கப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கண்ணே, நீ நடித்ததை பார்த்து ஓடி வந்து காலைல விழுந்து. ஆடியா அதுக்கும் ரியாக்ஷன் ஆடியா சரி சாப்பா எடுத்து விடாப்பா. இது என்னத்தை சொல்கிறது, இதாவது பரவாயில்ல. சினிமாண்ணே கட்டாக போகுது, நாடகம் ஸ்டார்ட் ஆக்ஷன்னா இன்டர்வல் வரைக்கும் கட்டு அங்கே தான். ஆமாம். இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆக்ஷன்னா கிளைமேக்ஸ் தான் கட்டு. கரெக்ட். ஸ்ட்ரெச் 2 ஷாட். ஆமாம். நாடகம் என்பது 3 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஒரு ஷாட்டு, அடுத்த 1.5 மணி நேரம் ஒரு ஷாட். எப்படின்னா முடிஞ்சது? 72 வயசில் ஹார்ட் ப்ராப்ளம், ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு. ஐயோ சிங்கம் கேட்டு சிங்கம் ஹாஸ்பிட்டலே பயந்துட்டான். கோமாவில் போயிட்டாருன்னு. கோமாவில் போன என்ன செய்வாங்க, இப்படி தான் இருப்பாங்கல்ல. கோமாவில் கூட சொன்னான் டாக்டர், ஹீ இஸ் அ லயன். டாக்டர் சொன்ன வார்த்தை, எம்ஆர் நடிகர் எம்ஆர் ராதா இஸ் அ லயன், இஸ் நாட் ஆர்டினரி ஹியூமன். கோமாவில் ஒருத்தர் ரியாக்ட் பண்ண முடியாது. தொடர் டாக்டர் தலை 3-4 நர்ஸு விழுறான் போய், 8 வயசு டாக்டரை விழுறான் போய், தொடர மாட்டுறான் தன்னை. அது சுயமரியாதை உள்ள பாருங்க, தைரியம். தன் யாரோ தொடராங்கன்னு தெரியுது, கோமாவில் கூட இருக்குது. கண்ணெல்லாம் பஞ்சடிச்சு போச்சுன்னு. என்ன பிறவின்னு தெரியல. அவர் ஜாதகம் அவன் எழுதலை, இதை வீட்டில் ஓடி வந்தார் வச்சா. இது ஏழு ஜோசியம். எனக்கு ஆசை அவர் ஜாதகம் என்னென்னு பார்க்கணும். எனக்கு ஜாதகம்லாம் ஒரு உங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்புவேன், ஜாதகம் நம்புவேன், நிச்சயம் உண்டு. என்ன ஒன்று, நம்ம குறிக்கிற நேரம் சரியாக இருக்க வேண்டும். ஆமாம். நம்ம பார்க்கக்கூடிய ஆள் அது ரொம்ப முக்கியம் இருக்க வேண்டும். 2 சிங்க் ஆச்சுன்னா உண்மையிலே கரெக்டாக கணிக்கலாம். என்ன பிறப்பையும் இறப்பையும் கணிக்க முடியாது, வாழ்வு முறையை கணிச்சிடலாம். எம்ஜிஆர் பேட்டில் கொடுத்துருக்காரு, அவர் வறுமை. அப்போது 2 ரூபா 1 ரூபா பேக்கெட்லேருந்து ஒரு ஜோசியார் பணம் கொடுத்தாரான். அவன் சொன்னான்னா, உங்களை கடவுள் மாதிரி பல்லக்கில் வச்சு கொண்டு போவாங்கன்னு. இவர் எம்ஜிஆர் விரட்டிட்டு போனான் அடிக்கிறதுக்கு. அவனை ஏண்டா காசு வேணால் ஓசி வாங்கி போடா அடிக்க போகிற ஓட்டான், ஓடியே போயிட்டான். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மதுரையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அங்கே பல்லக்கு ரெடி பண்ணி எம்ஜிஆரை உட்கார வச்சு கூட்டு போனாங்க. அன்னையிலேருந்து அவர் தேடுறாராம், சிஎம்ஐயும் தேடுறாராம். அந்த ஜோசியா ஜோசி கிடைக்கவே இல்லை. கடைசி செத்து போயிட்டானோ, கொடுப்பன இல்லை அவனுக்கு. பாருங்கள், கார்த்திக்கோட நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா நீங்கள்? கார்த்திக் சாரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். மிகப்பெரிய நடிகன். அவங்க அப்பா சாயலே இல்லாமல் ஆமாம் தனித்து நின்று 1% கூட கிடையாது. அவன் கேரக்டர் மட்டும் கரெக்டாக இருந்தானா இன்றைக்கும் நடிச்சிட்டு இருப்பான். உண்மை. படுவாய் அவனே கெடுத்துக்கிட்டான். மிக ரஜினி கமல் அடுத்து கார்த்திக் அப்படி இருந்திருப்பாங்க. டெஃபினட் கிரேட். என்ன பியூட்டின்னு அவங்ககிட்ட வெள்ளைக்காரமாக நடிப்பானேன். ஆமாம். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நடிப்பு, இது நாடக நடிப்புலாம் இருக்காது, ஓவர் ஆக்டிங் இருக்காது, யதார்த்தமான நடிகன்னு. அதே மாதிரி வெரி குட் மெமரி போடுறேன்னு. ஆனால் சரியாக ஷூட்டிங் வரமாட்டான், 11 வருவான். அதுக்குள்ள சுந்தர் சி தான் கரெக்ட் மேட்சிங் டேரக்டர். அவர் இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து டூ போட் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபைட்டில் எடுத்துகிட்டு டைலாக் சீன்லாம் வச்சுருப்பாங்களாம், ஏமாற்றிக்கு மாற்றி எடுத்துகிட்டே இருப்பாங்களாம். இறங்குவான் நான் பட்ட 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 பட்டன்னு அடிச்சுட்டு 3 மணி நேரத்தை முடிச்சு கிளம்புவான். நான் சொல்லுங்கள், டப் 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 முடிஞ்சு போச்சு. எக்ஸ்ட்ரானரி மெமரி பவர். பட் ஃபேட், பேட் ஹேபிட்ஸ். கலைஞர் எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க நீங்கள்? 4-5 வாட்டி சந்திச்சிட்டேன். முதல் வார்த்தை என்கிட்ட சொன்னது, கலைஞரை பார்க்குறேன், கட்சியில் சேர்றேன். சண்முகநாதன் ஐயா அவருடைய கிளாஸ்மேட் ராஜகோபால் நாயுடு ஒருத்தர் எங்கள் வீட்டில் கொடுத்து வந்தார். அவர் மூலியமாக பிடிச்சி தான் போய் சேர்றேன். அறிவாலயம் போனேன். தளபதி கூட வந்துட்டார். தளபதி அவர் வண்டியில் வந்துட்டார். வண்டியில் கோவாவில் போகிறோம், எல்லாம் பார்த்து கூடயே தான் தளபதி. அவருக்கு என் மாதிரி இன்றைக்கும் சரி, நான் அவரை அவர் ஜெயிச்சு வரைக்கும் பார்த்துருந்தேன். ஜெயிச்சோன்னு நான் பார்க்கல, ஏன்னா தள்ளிந்து ரசிக்கிறேன். என் தலைவன் ஆகிட்டார், சிஎம் ஆகிட்டார், அற்புதமாக ஒர்க் பண்ணார். தூக்கமே கம்மி. ஒரு இடத்துல அழுது எனக்கே கண் கழிச்சு. நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சுங்க, தூக்கமே இல்லை. ஆனால் உங்கள் சிரிப்பை பார்க்க எனக்கு இன்னும் வேகமாக ஓடணும்னு தோணுது. அது சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பமே பிடிக்கும். ஏன்னா தாத்தாவும் கலைஞரையும், தாத்தா சீனியர், ராதா அண்ணன் தான் ஐயா கூடுவார். ஆமாம். இவர் கருணாநிதி வாயா அப்படி தான் கூடுவார். ஆனாலும் அவங்கள நட்பு இருக்கு பாருங்கள், பலமான நட்பு.
அந்த பாசம் இப்போ நான் வந்து எப்போ எந்த மாதிரியில் பேசுகிறோம், எங்கள் குடும்பமும் கலைஞர் குடும்பமும் ஒரே குடும்பம் தாண்டான்னு சொல்லுவேன், தைரியமாடி சொல்லுவேன். ஏன்னா இந்த பாசம் வராதுல்ல. தலைவர் இப்படி பேசும்போது எனக்கு கண் கலங்குதுன்னு அர்த்தம். அவ்வளோ ஒரு விசுவாசியாக இருக்கேன். மேடையில் நான் பேசுவேன். என் சாவு எப்படி வரும்னா, எங்கள் தாத்தாவுக்கு எப்படி செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாள், நடிகைகள் இறந்த நாள், அதே மாதிரி என்னுடைய சாவு ஒன்று ஜூன் 3 இருக்க வேண்டும் அல்லது மார்ச் 1 இருக்க வேண்டும். ஏன்னா கலைஞர் பிறந்த நாள் இல்லை தளபதி பிறந்த நாள், இன்றைய நிரந்தர முதலமைச்சர் அவரோட பிறந்த நாள் இருக்கணும் அப்படி மேடையிலே சொல்லுவேன். அதே மாதிரி சொல்ல திமுகவுக்கு நான் விளக்காக வெளிச்சாக இருக்க ஆசைப்படவில்லை, திரியாக இருக்க ஆசைப்படுகிறேன். திரி எரிஞ்சு 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 கடைசியில் செத்து போயிடும் திரி. அதுக்குன்னு நிலைப்பாடு கிடையாது. உழைத்து 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 தன்னை பஸ்வமாக்கி விடும். நான் ஒளி, நான் விளக்குன்னு நான் சொல்ல விரும்பல. திமுகவுக்கு நான் திரி, தொண்டன், அவ்வளோதான். இப்படி தான் பேசுகிறேன். அப்போ எந்தளவுக்கு உள்ள வெறிப்பாங்க பேசும்போது. ஒரு இந்த முட்டி ரெடியானது காரணம், எக்ஸசைஸ் பண்ணுற காரணம் 2026 எலெக்ஷன் தான். நம்புவீங்களா நீங்கள்? அப்போ எந்த அளவு கட்சி மேலே வெறி இருப்பாங்க. 5 மணி நேரம் காலைல 5 மணி நேரம் சாயங்காலம் 5 மணி நிற்கணும். இப்போ விட்டா பறப்பேன், என் கூட நடக்க முடியாது அவனாலையும். அவன் ஓடிடும், அவன் பயந்து. 6 மாதம் முன்னாடி நிற்க முடியாதுண்ணே, 2 பேர் தோல் போட்டு நிற்கணும், முட்டி வலி. இப்போலாம் ஊதிட்டேன். ஆனால் தளபதிக்கு நன்றி சொல்லி ஆகணும். என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, கலைஞர் குடும்பத்துக்கு நன்றி சொன்னேன்னா. இப்போ தம்பி உதயநிதி வந்துட்டாரா, அதில் ஒரு பெருமை எனக்கு. எங்கள் அண்ணன் பையன் துணை முதலமைச்சர், எங்கள் அண்ணன் முதலமைச்சர். எனக்கு தாத்தா தானே வரும். கலைஞர் தாத்தா, இது மாதிரி தாத்தானா, நடிகர் தாத்தானா, கலைஞரையும் தாத்தா தானே. எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிதுன்னா, திருச்சி சமாதி திறக்கும்போது கலைஞரைய வாயால் சொன்ன வார்த்தையை நான் காதால் கேட்டுட்டேன். 86 என்னமோ சொன்னாங்க. அப்புறம் நான் விவரமான வயசு தான் எனக்கு. அவர் சொல்கிறார், முதலமைச்சர்ன்ற பட்டம் தோலில் கிடக்கிற துண்ணு வாங்கி போனால் விழும், ஆனால் ராதாண்ணன் கொடுத்த பட்டம், கலைஞர்ன்ற பட்டம் நான் இறந்த பின்னும் வரும். அதான் நடக்குது. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. அப்போது அவர் அவ்வளோ பெருமையாக பேசும்போது அந்த அந்த குடும்பத்தில் ஒரு உணவு பேசும்போது நிரம்பரம் புட்டச்சிக்கிட்டு இருந்தது அப்படியே. திமுக காரன்டா அப்படின்னா வார்த்தை சொன்னாங்கன்னா, வாசமாவனா அப்பா மாதிரி இதே கட்சி ஏரியா, நீ மாறிடாத. ஒரே வார்த்தை நச்சுன்னு. நான் அதுக்கு பதில் அடிச்சேன் பாருங்க. நான் யார் ஐயா, தந்தை பெரியாருக்கு எப்படி தாத்தா இருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கும் தளபதிக்கு நான் இருப்பேன். ஃபினிஷ். பதிலுக்கு பதில். தலைவர் இல்லை, நான் பயமே இல்லை. எங்கள் தாத்தா தானே அவர், உரிமையாக பேசிட்டேன். மற்றவங்களாம் பயந்துருப்பான். கேஷுவலாக சொன்னேன். பல படங்களில் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மன நிறைவை தந்த படங்கள்னு எது சொல்லுங்கள்? பஞ்சதந்திரம் ஒரே சீன் தான், முன்னாடி பின்னாடி. ஆமாம். ஆக்சுவலாக கிரேசி மோகன் அந்த வசனத்தை எழுதவே இல்லை. அவர் என்ன எழுந்தாருன்னா, செக் போஸ்ட்டில் இந்த கார் மடக்கப்படுகிறது, போலீஸ் செக் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க. இதான் ஒன்றை. ஸ்பாட்டில் யார் யார் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, டைரக்டர் ரவிக்குமார் அண்ணன், கமல் அண்ணன், அப்புறம் ஜெயராம் சார், நாகேஷ் ஐயா, தெய்வம் அவர். ஆமாம். ஆனால் ஒவ்வொருத்தர் பாயிண்டாக போட்டு ஏறி போச்சு. அந்த சீன் எங்கேயோ போயிடுச்சு. இன்னி வரைக்கும் கொண்டாடப்படுற சீன். அந்த சீனை மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் போகிற அடிச்சிருக்கான் போட்டு நினச்சிப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு சீன், ஹிலேரியஸ் சீன். ஆமாம். அது பியூட்டி என்னென்னா, மானிட்டர் பார்க்கணும். பார்க்கறதுக்கு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன் கமல் சார்கிட்ட. அண்ணா, எனக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும். எனக்கு நாடகக்காரன் என்ன தான் நான் ஒரு நடிக்க தெரிஞ்சாலும் உங்களும் நடிக்கும் போது எனக்கு பயம் இருக்கும். நீங்களே இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். வாப்பா பண்ணலாம் வான்னு அப்படி தட்டி பேசும். இல்லை சார் அப்படி தட்டு அப்படின்னு அவர் அப்படி தட்டு. போலீஸ்காரன் நீ அப்படி தட்டுறாரு. அவர் யாரும் எப்படி தட்டுறது? பேக்ல என்ன இருக்குது? ஸ்டேரிங். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? அது பேக்குங்க. லேசாக தட்டி அப்படியே பாடிடுச்சு. ஆனால் 3-4 மானிட்டரு அவரே பார்த்தாரு. யாரும் பார்க்க மாட்டாரான், யாரும் ஆள் போட்டு போயிடுவாராம். தாத்தா கொடுத்த மரியாதை, எனக்கு இல்லை மரியாதை, தாத்தாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை. 4 மானிட்டர் பார்த்துட்டேன். ரெடி டேக் போகலாம் சார்ன்ட்டேன். ரவிக்குமாரன் நம்மால், நடா டேய் ஒழுங்காக பண்ணுவியா, அசிங்க மானத்தை வாங்கிடாத, இல்லை சார் பண்ணுறது. ஸ்டார்ட் ஆக்ஷன், டப். என்ன தெரியுமா இல்லை பிரச்சனை? நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொன்னால் பரவாயில்ல,
நீங்கள் ஒரு கேள்வி, இங்கே ஒருத்தன் கேள்வி கேட்பான், அங்கே ஒருத்தன் கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, இங்கே ஒரு கேள்வி, அங்கே ஒரு கேள்வி வரும். டப் 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 டப். எத்தனை பேர் நான் பதில் சொல்ல முடியும்? சிங்கிள் ஷாட்டு. ஆமாம். ஓகே ஆயிடுச்சுண்ணே. பியூட்டிஃபுல்னா நாகேஷ் சார் அழகாக சொன்னார். ஊதுன்னு சொல்லுப்பா நீ. எதுக்குண்ணே ஊதுன்னா? நான் சொல்லுவேன், கவுண்டர் சொல்லிப்பேன் நான். அங்கே ஊது, இதுக்கு மேலே ஊத முடியாது சார், உடம்பு வெடிச்சிடணும் அவர். ஐயோ கொலகாரத்தனமா அந்த வயசில் கூட டைமிங் மாறவே இல்லை. டைமிங் அவரெல்லாம் பெரிய நாகேஷ் சார் கூட கமல் அண்ணன் ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்தது வந்து என்னை மறக்கவே முடியாது. சீன் ஒரு சீன் தான் படத்தில் எனக்கு மன நிறைவுனா உச்சக்கட்டம். கட்டுன்னா கமல் சார் ஒன்றுட்டார், அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒன்றுட்டாங்க. என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். யார் மிஸ்டேக்குன்னு சொல்லலை, புரியுது. ஸ்பீடு என்ன சொல்லியிருக்காரு, இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஓகே ஒன் மோர் ரெடின்ட்டான் ஒன்று டப் 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 டப்லாம் சொல்லிச்சேன். கடைசியாக கட் பண்ணி பார்த்துட்டு எடிட்டிங்கில் ஃபஸ்ட் டேக் தான் ஓகேன்றான் கமல் சார். அப்போ என்ன அர்த்தம், ஃபஸ்ட் டேக்கே நான் ஓகே பண்ணியிருக்கேன் இந்த கும்பலை பற்றி பயப்படாமல். அதற்கு காரணம் ரத்தம், நடிகைகள் ரத்தம் ஓடுது உள்ள. நான் வாசுவிக்க நடிக்கவில்லை, நடிகைகள் ராதாவின் பேரன் நடித்தான். அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கேன். ஸ்ரீதேவி அவரில் ஸ்டார் நடிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கமல் சார் ஃபேன் முதல்ல. நான் தைரியமாக சொல்வேன், அந்த காலத்துக்கு சிவாஜி சார், இந்த காலத்துக்கு கமல் சார், அடுத்த தலைமுறைக்கு விக்ரம்னு எழுதி வச்சுக்குவேன். இத்தனைக்கு விக்ரம் ஒரு படம் நான் நடிக்கலை, பெரிய பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் நடிகனாக உண்மையை சொல்லி ஆக வேண்டும். அவனை மாதிரி வருத்திக்கிட்டு நடிப்பு திறமை, அந்நியன் என்ன நடிப்புண்ணே, என்ன நடிப்பு. அந்த காலத்துக்கு சிவாஜியா, இப்போ கமல் அண்ணன், அடுத்தது விக்ரம் தம்பி தான் வருவார். அந்த இடத்த வேறு எவனும் பிடிக்க முடியாது, வேறு எந்த ஹீரோவும் தொட விட முடியாது. ஐ எம் கிவிங் இட் ஃப்ராங்க்லி எல்டன். சூப்பர். எனக்கு யாரை பற்றி பயம்லாம் கிடையாது. எவன் நம்பி நான் எம்ஆர் ராசு இவங்களை நம்பி தான், சினிஃபீல்டு நம்பி என்னை பிறக்க வைக்கல. எனக்கு அது மீட்டிங் பேசியாக படிச்சுப்பேன், நாடகம் நடத்தியும் படிச்சுப்பேன், சினிமா நம்பி நான் இல்லை. ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஹீரோஸ். எனக்கு தெரியும் இவங்க தான் நடிகர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மகா நடிகனால இவங்க தான். சூப்பர். மற்றவங்க நடிக்கலாம், பல கோடிகள் வாங்கலாம், அது கரெக்ட், அதெல்லாம் கணக்கில் வராது. நடிப்புன்னு நான் வந்து நாடகத்தில் வந்தவனே, எனக்கு தெரியும் யாரா நடிகன், ஒரிஜினல் நடிகன் யார். மற்றவங்க காலத்துக்கு டான்ஸு, ஃபைட்டு, லவ்வில் ஓடும் அவ்வளோதான். இந்த நடிப்பு வேறு இல்லை. சிவாஜி சார் நடித்தது வேறு, கமல் சார் நடித்தது வேறு, விக்ரம் நடிக்கிறது வேறு. இவங்க 3 பேர் தான் நான் ஏற்றுப்பேன் நடிகனா. மரத பரம்பரையில் நான் ஒரு பேரனாக இருந்து இந்த 3 ஹீரோக்கள் தான் எனக்கு நடிகன் சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்கள். சூப்பர். எல்லாம் நான் கூட தான் நடிகன், பெரிய வில்லனா, பெரிய காமெடினா, சித்தி நடிச்சா பெரிய ஆள நான், அதில் நானும் ஒரு நடிகன் அவள் லிஸ்ட்டில், அவ்வளோதான். ஆனால் இவங்க 3 பேர் அப்படி இல்லையே, வரலாறு படைக்கக்கூடாது. படைச்சிட்டாங்க. சிவாஜியா படைச்சிட்டார், கமல் சார் படித்தார், விக்ரம் படிச்சுக்கிட்டு இருக்கார். கவுண்டமணி நாடக காலத்துலேருந்தே உங்களுக்கு தெரியுமா? கவுண்டமணின்னெல்லாம் வந்து எங்கள் நாடக கம்பெனி இருந்தவர். எங்கள் அப்பா நாடக கம்பெனி இருந்தவர். தர்மம்னு ஒரு நாடகம் நடத்துகிறார் எங்கள் அப்பா. அதை ஒரு அட்வொகேட்டில் கேரக்டர் போட்டிருப்பார் கவுண்டமணி. டைமிங் சூப்பர். ஆமாம். எங்கள் அப்பா டேய் கவுண்டமணி நல்லா வருவடா சொல்லுவார். அவருக்கு ஆக்சுவலாக கவுண்டர் மணி தான் பேர், கவுண்டரில் அடிப்பார். ஆமாம். அது காலப்போக்கில் கவுண்டமணி ஆயிடுச்சு. கவுண்டர்னே அவருக்கே தெரியாது, எனக்கு தெரியாது. இன்டெலிஜென்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். சொல்லுவார். ஒரே வாட்டி கவுண்டமணி சொன்னார், டேய் இப்போ நல்லா இருக்கிற வாசன் நான் பார்க்குறேடா அப்படின்னு சொன்னார். செந்தில் என்ன ரொம்ப எனக்கு பழக்கம். கவுண்டமணிலாம் மாறிட்டு சினிமாக்காரன் ஆகிட்டார். செந்தில் என்ன அப்படி இல்லை, அதே நாடகக்காரன் இன்னைக்கு இருக்கார். இத்தனைக்கும் அவர் எங்கள் கம்பெனியில் இல்லை. அவர் நியாயமாக அப்படி இருக்க வேண்டியது கவுண்டமணி என்ன தான். அவர் அப்படி இல்லை, அவர் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டார். இவரும் பல கோடி சம்பாரிச்சார், சும்மா இல்லை. ஆனாலும் அந்த எளிமை, செந்தில் நான் கால் தூசியோட கவுண்டமணி வர மாட்டார். நல்ல நடிகன். அந்த காலகட்டத்துக்கு வடிவேல் காமெடி பார்த்த பிறகு இப்போ அவர் காமெடி எனக்கு பிடிக்கலையே. காலமாற்றம் தானே இது. இப்போ சினிமா எப்படி ஆயிடுச்சு, வடிவேலுக்கு முன் வடிவேலுக்கு பின் ஆயிடுச்சு. இனி வடிவேல் போல் ஒரு நடிகனா வடிவேலு எனக்கு பிடிக்காது. கேரக்டர் வெரி பேட், மனிதனாக பிடிக்காது.
ஆனால் நடிகனா வெறியன். அவர் சீன் போட்டாச்சுன்னா வீட்டில் எதுவும் மாற்ற விட மாட்டேன், ஃபுல்லாக பார்ப்பேன், சிரிப்பண்ணேன். அவருடைய பாடி லாங்குவேஜ், பேசுறது, சீன், ரியாக்ஷன்ஸ், பாடி ஆக்ஷன், பாடுறது, மகா கலைஞன். ஆமாம். மகா கெட்டவன். நடிச்சிங்களா அவரோட? இங்கே வடிவேலோட வடிவேல் நடிச்சிருக்கேன். வடிவேல் நான் கூட நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியுது உண்மையெல்லாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நான் ஐ வாண்ட் டு பி ஆல்ரவுண்டர். வில்லன் பண்ணுவேன், காமெடி பண்ணுவேன், காமெடி வில்லன் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப இஷ்டம் வந்து குணச்சித்திர வேடம் தான் பிடிக்கும். ஐ ஆம் வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. என்னை யாரும் யூஸ் பண்ண வைக்கும். மை பேட் லக். ரவிக்குமாருடைய பெரும்பாலான படங்கள் உங்களை பயன்படுத்தி. ஆமாண்ணா. அந்த அளவுக்கு உங்களுக்கு அவருக்கு எங்கே நெருக்கம் பெறும்? எங்கள் ஏரியாவும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில். அவருக்கு என்ன பிடிக்கும் என்னென்னா, இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தோன்ற ஒரு எல்லளவு என்னோட பந்தா இருக்காது. அண்ட் ஐ வில் பி வெரி சின்சியர். படையப்பா ஷூட்டிங் உதாரணத்துக்கு சிவாஜி சாருக்கும் ரஜினி சாருக்கும் போட்டி நடக்கும். போட்டி சிவாஜிக்கு போட்டியில் சிவாஜி எப்பவுமே ஷார்ப்பாக எப்படி மேக்கப்பட்டிருப்பார். ஆமாம். ரஜினி சார் ஃபைட் பண்ணி முன்னாடி வரணும்னு பார்ப்பார். ஆனால் இவங்க 2 பேருக்கு முன்னாடி நான் மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். அது காரணம் கஜபதி அண்ணன். அந்த காலத்தால் அவர் ரவிக்குமார் அண்ணன் பிடிச்சி போச்சு. செஞ்சு ஒரு வாட்டி சொல்கிறாரு, டேய் நீ இந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடாதவன்டா, ரவுடி பசங்க குடும்பம் நல்லவன்டா நீ, இப்படியே சொல்லுவார். ரொம்ப தங்க ஐயர் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு நீங்கள். என் கூட உங்களுக்கு இவ்வளோ தெரியாதுன்னு நினச்சி மனுஷன் சொல்லுபடிவார்கிட்ட, நானும் கெட்டவன் தானே, உங்கள்கிட்ட இப்படி ஒழுங்காக இருக்கு அவ்வளோதான், நீங்கள் ரவுடி தானே என்னன்னு சொன்னேன். நைஸாக சொன்னேன். அவரும் மொட்டத்தரமான ஆள் தான். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஈரமுள்ள நெஞ்சு டேடி நான் பார்க்குறேன். ஆமாம். சமுத்திரம் ஒரு படம்னு, அதில் மாண்டியாவில் ஷூட்டிங், பெரிய கேரக்டர் ஆகிடுச்சு. போதையில் ஒருத்தன் கேமரா ஆட்டுக்கான், ரவிக்குமார் நாயக் டப்புன்னு அடிச்சிட்டார். அடித்தா ரவுண்டு கட்டிட்டானு, கவுண்டவுன்னு அடி, செயின்லாம் அடித்துட்டானு. ரவிக்குமார்னு அடி, கிரேன் மனோகரனுக்கு கடபாரை விட்டு எடுத்துட்டானு அந்த பக்கம். அவன் ரொம்ப வெறியனுங்க. தமிழனால பிடிக்காது. பிரச்சனை வந்தால் கேட்கணுமா? ஃபஸ்ட் காப்பி சூப்பர் குட்டு இந்த பட கம்பெனி பெருவெட்டி நடராஜேந்திரில் சூப்பர் குட்டு தான். சூப்பர் குட்டா ஃபஸ்ட் காப்பிக்கு பணம் வாங்கிட்டார். அதுக்குள்ளே தான் பணம் எடுத்தாலும் அதில் லாபம் ஆகணும் அவர். ஆனால் என்ன பண்ணது, அப்போ லாபம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லாபம் இருக்கும், வந்து எல்லாருக்கும் செலவு பண்ணிருக்காரு. நான் போய் பார்க்க போகிறேன் ஆஃபீஸ்க்கு. என்ன வார்த்தை முதல்ல சொல்லணும், வாசு ஒரே பிரச்சனை ஆகிடுச்சு வாசு, அவர் வாயில் வரல. டேய் வாசு நல்ல வேலை நீ வரலடா, தானாலும் பரவாயில்ல ஃபுல்லாக ஆகக்கூடாது அவனுக்கு. முதல் வார்த்தையை என்னை சாவடிச்சிச்சு. அவள் தாளுக்கு அடிமையாகிட்டேன் நான். யாருன்னு அந்த வார்த்தை சொல்வா? நல்ல வேலை நீ வரலடான்னு எவனா சொல்லுவான். நான் எப்போ பிரச்சனை நாங்கள் தப்பிச்சோண்டா, இதுதானே பணமா? கரெக்ட். ஒரு மனுஷன் அவர் சொன்னது நல்ல வேலை நீ வரலடா கண்ணு, அப்படியே கண் கலங்கிட்டேன் நான். அது மட்டும் இல்லைண்ணே, தனியாக 50,000 கொடுத்தாரு எனக்கு. நான் அடியும் வாங்கலை, ஒன்றும் இல்லை, 50,000 கொடுத்தாரு. ஏண்ணே கிரேன் ஒரு செலவு, எல்லாருக்கும் செலவு. ஃபஸ்ட் காப்பி பேஸு. ஆமாம் ஆமாம். லாபத்தை அவர் பார்க்கல பார்த்தீங்களா? அந்த மனசு கடவுள் எனக்கு என்னென்னைக்கு ரவிக்குமாரனை கடவுளாக நினைக்கிறேன். அந்த குணம் எத்தனை இயக்குனர் இருக்குன்னு தெரியலண்ணே. அஜித் விஜய் உங்களோட எத்தனை படம்? விஜய் சாரோட ஒரே படம் நடித்தேன், வசீகரா தான் நடித்தேன். அஜித் சாரோட ஒரு படம் நடித்தேன், வில்லன் நடித்தேன். 2 பேரெல்லாம் படம் விஜய் அளவுக்கு கொஞ்சம் மாறி இருப்பார், கொஞ்சம் ஒன்று ரிசர்வ்டாக இருப்பார். அஜித் அப்படி இல்லை, ஜாலியாக பேசுவார். கேரன் வர சொல்லுவார், வாங்கண்ணே உட்காரண்ணே, இழுத்து வச்சு பேசுவார். டீ சாப்பிடுங்க, தம் அடிக்கிறாங்க, அண்ணே கேரன் அண்ணே நான் அடிக்கிறேன்ல நீ அடி. ரஜினி சார் தம் அண்ணே நான் தம் அடிப்பேண்ணே, அடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் உங்கள் பேருக்கு அடிக்க மாட்டேன், இப்படியே சொல்லுவேன். அது பிடிக்கும். பிடிக்க மாட்டேன்னா நல்லவங்க மாதிரி நடிக்கிறேன். நான் அடிப்பேன், சீரியல் பிடிப்பேன், உங்கள் முன்னாடி பிடிக்க மாட்டேன். சிம்புவோட ஒரு படம் நடிச்சிங்களா? ஒரே படம், சின்ன பையன் அப்பாவன், ராதா சித்தப்பா, நான் 2 பேரும் நடித்தோம். யார் சார் அவர் ஒரு மிகப்பெரிய கலைஞன், பெரிய கலைஞன். கமல் சார் வந்து ஃப்ளைட்டுக்கு போடுற பெட்ரோல், டிஆர்என் எப்படின்னா க்ரூட் ஆயிலில் அதுலேருந்து தான் பெட்ரோல் எடுப்பான். இதுக்கு பெட்ரோல் எடுப்பான், ஒயிட் பெட்ரோல் எல்லாமே எடுப்பான். க்ரூட் ஆயில் தான் டிஆர்என். அங்கேருந்து ஆரம்பிக்குது கலை. கரெக்ட். என்னென்னா
பேப்பரே இருக்காதுண்ணே. ம் அவர் பாட்டு 20 வரைக்கும் வசனம் பேசிட்டே இருப்பாருண்ணே. ஆனால் நம்ம திருப்பி சொல்லணும் கரெக்டாக அப்படியே சொல்லுவாருண்ணே. வா ஒரு வார்த்தை மாறாது, ஃபுல் ஸ்டாப் கமா மாறாதுண்ணே. ஆடாடா அதே மாதிரி இந்த இடத்துலடா இந்த பாட்டு போட்டா பாஸ் பாரு டக்கு டக்குன்னு பாட்டு பாடுவார் உடனே பாடுறேன். சரஸ்வதி கடாட்சம் உண்மைதான். மிகப்பெரிய ஒரு ஞானி நண்பர். எல்லாம் சொல்லுவான் பைத்தியக்காரன்னு, சொல்கிறவன் தான் பைத்தியக்காரன். மகா கலைஞர், பெரிய கலைஞர். அவரை தன்னை மாற்றிக்க முடியல, இந்த காலத்துக்கு வர முடியல. இப்போ எனக்கே ஏன் படம் இல்லைன்னா, இப்போ காலம் மாறிப்போச்சு. இப்போ ஒரு இது வாங்குகிறோம் கம்ப்யூட்டர், டேட்டா அவுடேட்டட் ஆகிடுச்சு, அடுத்த டேட்டா போகும், சாஃப்ட்வேர் மாறும். அது மாதிரி வி ஆர் ஆல் அவுடேட்டட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம். ஓப்பனாக சொல்கிறேன். தட் இஸ் வை தே ஆர் நாட் காலிங் மீ. பட் தே டோன்ட் நோ தட் ஐ ஹேவ் த பொட்டன்ஷியல் டு அப்டேட் மை செல்ஃப். கரெக்ட் இட் இஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த டைரக்டர். கரெக்ட். டைரக்ட் நான் நல்ல ஒரு சைனா கிளே எப்படி வேணால் நான் ஷேப் பண்ணலாம், அருமை. ஆனால் அதுக்கு முன் வர மாட்டுறாங்க, அவ்வளோதான். அது என் நேரமோ இல்லை காலத்தின் கட்டாயமோ ஆண்டவனின் தீர்ப்பாடு தெரியல. இப்போ வர்ற படங்கள்லாம் பார்க்குறீங்களா? பார்க்கறது இல்லை. ம் வடிவேலு அண்ணன் சீன் தான் பார்ப்பேன். படம் நான் என் படமே நான் பார்த்தேன். நீங்கள் வேறு, நான் ஒரு 120 படம் நடிச்சிட்டேன். அது ஒரு 30 படம் ரிலீஸ் ஆக 150 வச்சுக்கோங்களேன். 120 படம் ரிலீஸ் ஆச்சு. முதல் படம் பார்த்தேன்னே, அதுக்கப்புறம் இந்த படம் நான் பார்க்கல. ப்ரீவியெல்லாம் கூப்பிட போக மாட்டேன். ஏன்னா தாத்தா அது அப்பா அது சித்தப்பா அதெல்லாம் பார்த்துட்டேன்ல, போர் அடிச்சு போச்சு. நான் நடிக்கிறது நானே பார்க்கதா. ஒன்னேன்னு மட்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து சித்தி தான் எனக்கு மிகவும் பிடித்த கேரக்டர். சித்தி சீரியல் தான். ஏன்னா அதில் என் நடிப்பு மொத்தம் தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 350 எபிசோடு. என் வசனம் மட்டுமே 100 எபிசோடு இருக்கும். சிவகுமாரன் சொன்னார், ராதிகம்மா நானும் சிவகுமாரன் உட்காந்துருக்கோம் ஒரு ஹோட்டலில் ஷூட்டிங். சுபலேகா சுதாகா சார், யுவராணி, ராதிகா. சிவகுமாரன் சொல்கிறார், நியாயமா நீ நான் அதிக சம்பளம் வாங்கக்கூடாது, வாசு விக்ரம் தான் அதிகமான சம்பளம் தரணும். ஏன்னா அவன் எபிசோட்லேயே அதிகமாக பேசுகிற நடிகாருன்னா வாசு விக்ரம் தான். 350 எபிசோடில் இவனே 150 எபிசோட் பேசியிருப்பான். மிச்சம் 200 நம்மளாம் பிச்சு பிச்சு பேசியிருக்கோம். இன்னொன்று சொன்னார் என்கிட்ட, அப்போ தான் எனக்கு பயங்கர சிரமம் வந்துச்சு. டேய் வாசு நம்மான வாடா, டேய் இனிமேல் நீ கேமரா பார்த்து நீ பயப்பட மாட்டடா, கேமரா ஒன்றை பார்த்து. சத்தியம் இதெல்லாம் எனக்கு பூஸ்ட் ஆச்சு. கரெக்டு. அந்த நேரத்தில் யார் சிவகுமார்னா யார், பெரிய சகாத்து, எவ்வளோ பெரிய சீனியர், எந்த காலத்தால் அவர் வாயால் வசிஷ்டர் வாயில் அவர் வாக்கு தானே இது. உண்மைதான். தெய்வ வார்த்தை அசிரியர் வாக்கு மாதிரி இருக்குது. அப்போ நினச்சிக்கிட்டேன், அவரே சொல்கிறார் போ, இந்த டேரக்டர் போடுறானோ இல்லையோ நான் நடிகன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இன்னொரு பெரிய சந்தோஷம் சித்திரன்னா, எங்கள் தாத்தா பேரையும் எங்கள் அப்பா பேரையும் நான் கெடுக்கலை, பேர் வாங்கினேன். எம்ஆர் பேரன் வந்தான்டா, வாசு மாமா வந்தான்டான்னு பேர் வாங்கிட்டேன். அது போதும் எனக்கு. காசு பணம் வரும் போகும், எதில் வேணால் சம்பாதிச்சு போவோம். இந்த நடிப்புன்ற விஷயத்தில் கலை குடும்பம்னு, அதாவது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் ராதிகாம்மா, நிரோஷம்மா, இவங்களாம் நடித்து எடுத்த பேரை நான் நடித்து கெடுக்கவில்லை. அதுவும் குறிப்பாக எங்கள் தாத்தா நடிகவேல் அவர்கள் பேரையும் என் தந்தையார் எம்ஆர்ஆர் வாசு அவர் பேரையும் நான் கெடுக்கலைன்றதுல மிகப்பெரிய ராயல் சல்யூட் எனக்கு நானே அடிச்சுக்கிறேன். சித்தி தவிர வேறு என்ன சீரியல்லாம் நடிச்சிங்க நீங்கள்? நான் பட்டது நடிச்சேண்ணே, கணக்குலேயே எனக்கே பிடிக்காதுண்ணே, சீரியலே எனக்கு பிடிக்காதுண்ணே. 12 மணி நேரம் வேலை வாங்குறானுங்க. இது என்னது, 9 மணி கால் ஷீட்டும் 7:30 8:00 வர சொல்லுவானுங்க. ஆமாம். அப்போ 8 மணிக்கு வரணும்னா எத்தனை 1 ஹவர் போடிக்கிறோம் வீட்டிலேருந்து. 7 o'clock we have to give a start. ஷேவ் பண்ணி ரெடி கரெக்ட். 7 மணிக்கு ஆரம்பிதா, அங்கே முடிக்க 9:30 தான் முடிப்பானுங்க. 9:30 முடித்தான்னா திருப்பி வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு 2 பேர் அடித்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஆகிடும். 10 11 ஆகிடும். 7 11 தூங்க 12 1 2 3 4 5 6 7 7 மணி நேரம் தூக்கம். வயசில் தெரியல, ஏஜ் ஆக பிரச்சனை. அதான் 9 to 6 தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் போட மாட்டாங்க. சரி, அதான் பிரச்சனை. சரி, காலம் மாறும், இப்படியா போயிடும். நமக்கும் ஒரு காலம் வரும், நம்ம டிமாண்ட் பண்ணுறதை கேட்குற அளவுக்கு ஒரு காலம் வரும், நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க, சினிமாவில் நடிச்சிருக்கீங்க, சீரியலில் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எது ரொம்ப மன நிறைவை தருது? நாடகம் தான். நாடகம் தான். நாடகம் ஏன்னா நேரடியாக ஆடியன்ஸ் பார்க்குறோம். தப்போ சரியோ, சரியான கிளாப்ஸ் டைரெக்டாக வாங்குகிறோம். கரெக்டு.
தப்புன்னு ஏன்னு கத்திடுவான். ம் நாடகக்காரன் தான் சிப்பாய். ம் நேரடியாக துப்பாக்கி எடுத்து போய் நிற்கிறான் பார் வார்ஃபீல்டில், அவன் தான் நாடகக்காரன். சினிமானா நிழல், எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கலாம். ம் கட்டு 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 இப்போ அது இதில் வந்துச்சு. ரோல் கூட கிடையாது இப்போது, கரெக்ட். எல்லாம் கேசட் மாதிரி ம் சிப்பு. சிப்பில் வந்துருச்சு. எத்தனை சிப் செலவானு என்ன இருக்குது. ம் இது நடிப்பாது. எனக்கு சினிமா சீரியல் பிடிக்கல, நாடகம் தான். ஏன்னா இப்போ முடியல ரத்த கண்ணீர் பண்ணுறதுக்கு. நாடகத்தோட டேஸ்ட் ருசி இருக்குது பாருங்கள். ஐயோ ஐயோ, பெரிய சம்பளம் கிடையாது. அதிகபட்சம் 25 ரூபா கொடுப்பாங்க அந்த காலத்தில். அவ்வளோதான். இப்போ என்ன 100 ரூபா கொடுப்பாங்க. இப்போ ஸ்டார் நம்ம ஆனாலும் 5000 10,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் 3 மணி நேரம் நானும் ஸ்டார்ட் கட் ரெண்டே ஷார்ட் தான் நாடகம். கரெக்ட். அதில் நான் பெருமையாக இருக்கிறேன். நாடகக்காரன் நிறைய பேர் சீரியல் நடித்தோன்னே, இந்த நாடகத்தை நடித்தாருன்னா சரி நடிகர் கோவம் வந்துடுது. நாடகன்ற சீரியல் சொல்லுப்பா அப்படின்வான். ம் கோச்சிட்டு வந்துடுவாங்க சில பேர், சண்டை போட போவாங்க. ம் நினச்சிவேன், உன்னை பார்க்குறதே பெரிய விஷயம். ம் நீ என்ன பெரிய நடிகை, சிவாஜி கணேசனா, நீ ம் கமலஹாசனா, விக்ரமா, என்ன அவனுக்கு நாடகத்தை அருமை தெரியாதுங்க. அது என்ன பார்த்துன்னா இந்த நாடகத்தை வந்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் நாடகக்காரன் பேசிக்கலாம். நாடகம் என்பது என் உயிர். அவன் என்ன சொல்கிறான், நாடகத்தை நடித்தான்னு சொல்கிறான், நல்லது நாடா சொல்கிறான். அதுவே உனக்கு புரியல, நீ எங்கே நடிக்கிறாவ. என்னைக்கு அந்த குணம் வருதோ உனக்கு, கரெக்ட், நீ தோற்றுருவ, வாழ்க்கை ஜெயிக்க முடியாது நடிகனா. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உனக்கு இருக்குது. நாடகம் சொல்லிட்டு போட்டோம், ஒழுங்காக நடி, கிளாப் சாங் இருட்டில், அதுதான் பேர். எது நடித்தேன் நான் நடிப்பு ஒன்று தானே. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் நாடகம் உங்களுடைய குடும்ப சொத்து. ஐயோ ஐயோ, ஒரு சோஷியல் நாடகம். தாத்தா எந்த வருஷம் ஆரம்பித்தாருன்னா, சுதந்திரம் 47 வாங்கி 48 ரத்த கண்ணீர் ஆரம்பித்தார். ஆமாம், 3/4 நூற்றாண்டு தாண்டிச்சு. ஆமாம், 3/4 நூற்றாண்டா. இப்போ கூட யாராவது பெரிய மனுஷன் ஊரில் கூட நடிப்பேன், நடிக்காமல் இருக்க மாட்டேன். முடியலன்னு சொன்னால் ஐம் ஸோ டயர்ட், இந்த பாடி ஏற்றுக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ நான் ஃபிட், இப்போ நடிச்சிடுவேன். ஏன்னா என்றைக்கு தான் நான் கூப்பிட்றான், டெய்லியாக இப்போ கிடையாது. அதாவது நாடகம் அழிஞ்சு போச்சு. ஏதாவது ஊர் பெரிய மனுஷன் மட்டும் ரத்த ராதா நாடகம் பேரம் போடுறான். 3/4 நூற்றாண்டுக்கு மேலே ஒரு சோஷியல் பிளேயை ஒரே பரம்பரை நடத்துதுன்னா அது ரத்த கண்ணீர் மட்டும்தான், எம்ஆர் ராதா குடும்பம் மட்டும்தான். உண்மைதான். ஆனால் தெருக்கூத்து, பொம்மலாட்டம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் 8 தலைமுறை 9 தலைமுறை நடக்குது. ஆமாம். பட் ஒரு சோஷியல் பிளே, ஒரு சிங்கிள் ஃபேமிலி 3/4 நூற்றாண்டுக்கு மேல் எந்த நாடகம் உலகத்தில் கிடையாது. கரெக்ட். ஆக்சுவல் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வரணும். கரெக்ட். இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்பார், நீங்கள் கேட்கலாம் ஒரு கேள்வி. இல்லைங்களே, மவுஸ் டேப் ஒரு நாடகம் நடக்குது 100 வருஷத்துக்கு மேலே ஒரே தியேட்டரில். ஆமாம். ஆனால் நடித்தது யார்? கிரகர பெக் நடிச்சிருக்காரு, இன்னொரு நடிகை நடிச்சிருக்கான். வேறு 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 ரத்தம், பிளட்டே வேறு, ஒரே ஃபேமிலியாக இல்லை, ஒரே ஃபேமிலி. எங்கள் ரத்த கண்ணீர் மட்டும்தான் 3/4 நூற்றாண்டு தாண்டுது. ஆனால் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் போடுறது எவன் எடுக்கிறாங்க, எவன் மதிக்கிறான்? நாடகமே இப்போ அழிஞ்சு போச்சு. ஆக்சுவலி எனக்கு பெருமை, நம்ம ஒருத்தந்தாண்டா உலகத்தில் இருக்கோம், ஒரே குடும்பம், தாத்தா, அப்பா, சித்தப்பா, நான். இந்த டார்ச்சை இப்போ அடுத்து யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? இனி யாருமே கிடையாது. அரசியலும் சரி, சினிமாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஃபினிஷ், என்னோட முடிஞ்சிடும். ஐ திங்க் ஸோ. நான் தான் கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல முடியாது, எங்கேருந்தாவது தாத்தாவோட விதை முளைச்சி வரலாம். ஹூ நோஸ்? ஏன்னா பல விதைகள் விதைத்தவர் அல்லவா அவர். புரியுது. பல விதைகளை விதைத்தவர். வேறு எங்கேருந்து ஒரு வேர்லேருந்து ஒரு செடி முளைச்சி மரமாகி வரலாம். அதுக்கும் நான் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் என்னோட ரத்தம் தானே. உங்களுக்கு டாக்டர்ஸ் தான் இல்லையா? 2 டாக்டர். சினிமா பிடிக்காது, ஷூட்டிங் வரமாட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டர் 2 போகணும். ஏன் டாடி இப்போ சினிமாவில் போய் சேர்ந்தீங்க? படித்ததில் வேலைக்கு போயிடலாம்ல. பிஸ்னஸ் இருந்தேன், அதே ஒழுங்காக எங்கள் அம்மா விதி விட்டது கட்டி பிடிச்சிங்க. உங்களுடைய தாத்தாவை பற்றி உங்களுக்கு நல்லா உங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காரு. உங்கள் தாத்தாக்கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எது? பங்க்சுவாலிட்டி, தொழில் பக்தி. கடவுள் பக்தி இல்லை, தொழில் பக்தி. தாத்தா சொல்லுவாராம், ஐயோ கஜபதி, நாம் முன்னாடி போயிட்டு அவங்க லேட்டாக எடுக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க எடுக்க ஆரம்பித்து நம்ம போகாமல் இருக்கக்கூடாது. தொழில் நமக்காக காக்கக்கூடாது, நாம் தொழிலுக்காக காத்திருக்கலாம். அது எக்ஸாம்பிள்,
ஒரு ஷூட்டிங்கு சாரதா ஸ்டுடியோ நடக்குது. இவர் ஏதோ ஊரில் நாடகத்தை முடிச்சுட்டு வராரு. பார்த்தா ராதான்னு காணும், ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறான்னு போயிடுச்சு. 7 மணி கழிச்சுட்டு 7:30 8 வரல ராதான்னு காணும். என்னன்னு பார்த்தேன், இந்த ஆள் வீட்டுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கேயோ போய் சந்தில் படுத்துட்ருக்காரு. வாய் வச்சு வாட்ச்மேன் ராதான் இங்கே படுக்கு 3 மணிக்கு வந்து நீங்கள் படுத்துக்காரு. நீங்கள் ஐயோ ஓடுற என்ன சின்சியர் வீட்டுக்கு போல ஸ்ட்ரைட் டு த ஸ்டுடியோ. தட் இஸ் எக்ஸாம்பிள் சின்சியாரிட்டி, தொழில் பக்தி சாகர வரைக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, 7 o'clock நாடகம்னா 6:55 ஃபர்ஸ்ட் பெல், 7க்கு ஒரு 2 minutes முன்னாடி செகண்ட் பெல், 7 o'clock தேர்ட் பெல் நாடகம் ஸ்டார்ட். முதலமைச்சரே வந்தாலும் நாடகம் ஸ்டார்ட் ஆகிடும், வெயிட் பண்ணாது. கடவுளே வந்தாலும் வெயிட் பண்ண மாட்டேன், பிரசிடென்ட்டே வந்தாலும் போடா என் நாடகத்தை நீ வந்து பாரு, உனக்காக நாடகத்தை நிறுத்த மாட்டேன், நான் ஸ்டார்ட் பண்ண நீ ஜாயின் பண்ணிக்க வந்து. அவர் ஸ்டைல் தான். யாவானா தான் சரி, எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் ராதா நாடகம் 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும். லேட்டாக நிற்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த பார்க்கட்டும் போய வரலாம் ஓடியான்னு வேறு. அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. ஏன்னா மக்களுக்காக நாடகம் நடத்துகிறோம், விஐபிக்காக நாடகம் நடத்தலை. திஸ் ஷோஸ் இஸ் பங்க்சுவாலிட்டி. 7 மணினா 7 மணிக்கு நாடகம் ஸ்டார்ட் பண்ணாதனாலே கிடையாது. சண்டை நடக்கிற ஊர்லேயும் எப்படி தான், சாவு உழுவாடு நடக்கிற ஊர்லேயும் இப்படி தான், எல்லா ஊர்லேயும் பங்க்சுவாலிட்டி தான். உங்களுடைய சித்தப்பாவான ராதா ரவி நடித்த நடிப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இந்திரான்னு ஒரு படம், நாசரனும் இவர் நடிச்சிருப்பாங்க. எனக்கு நாசரனை ரொம்ப பிடிக்கும். சித்தப்பா அஃப்கோர்ஸ் இஸ் கிரேட் ஆக்டர், பட் வெர்சடைல் ஆர்டிஸ்ட். ஐ நோ தட். நாசரன் நல்ல நடிகன்னு தெரியும், மிகப்பெரிய நடிகன் ஆகிட்டார். அப்புறம் இப்போ சித்தப்பா ராதா ரவி சித்தப்பா நாசரன் நான் போட்டி மாதிரி வந்துருச்சு. ஆனால் இந்திரான்ற படத்தில் நாசரன் ஃப்ரேமில் வச்சுட்டு சித்தப்பா சாப்பிட்டு போயிருப்பார். அப்போ நினச்சேன் அடிக்க நம்மால் தான்டா நடிகவேல் ரத்தம் தானே. ஒரு சீனில் துண்டை போட்டுப்பார் நாசரன் காம்பினேஷன். அப்படி கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு அடுத்து ஓடி போட்டு சரக்குன்னு டைலாக் வச்சு போவார். நாசரன்னே காணா போடுவார். நாசரன்னா பெரிய நடிகன், ரொம்ப எனக்கு உயிர் அவர் நடிப்பு தான், யதார்த்தமான நடிப்பு. ஆனால் அவரை சாப்பிட்டு எங்கள் சித்தப்பா ஜெயிச்சார் பாருங்க, எனக்கு பெரிய சந்தோஷம். அவர்கிட்ட சித்தப்பாட்ட சொன்னேன், சித்தப்பா நாசரன் பிடிக்கும், நல்லா நடிப்பார், ஆனால் அவரை சாப்பிட்டீங்க பார்த்தீங்களா, தாத்தாவோட பையன் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க, உங்கள் வாசன் தம்பின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டார். நீ எல்லாம் பேசியா அப்படி பற்றி. உங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, அடிக்கடி மீட் பண்ணிப்பீங்களா? நல்லது கெட்டதை மீட் பண்ணிப்போம். நான் ஃப்ரீயாக தான் போவாங்க, சித்தப்பா ஃப்ரீயாக தான், இல்லையே வரண்டா ஃபோன் பண்ணி வரண்டா அண்ணா போடுவேன் அங்கே வாங்கன்னு. திடீர்னு அவருக்கு உடைய வரண்டா வீட்டு ஸ்டே பண்ணுறான்னு வர. நான் தாம்பரத்தில் வந்து ஒரு கிளம்பி ரூட்டு மட்டும் சொல்கிறான்னு, நீங்கள் இங்கே வாங்க சாய்பாபா கோயில் தெரியும் வந்து, நான் வந்து ஸ்கூட்டரில் வரேன், பைக்கில் வரதா, மெயின் ரோட்டில் கார் எடுத்துகிட்டு வர, அவனை ஃபாலோ பண்ணேன், காரில் ஃபாலோ பண்ணேன். அவருக்குலாம் பிடிக்காது, காரில் தான் வரணும், அப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக வரணும்னு. நான் சைக்கிளோட போய் நடந்துட்டு போவேன், எனக்கு கவலை கிடையாது. நான் தாத்தா அப்பா மாதிரி இவர் ராயல்ட்டி வாழ்ந்தவர். நான் போட்ட ட்ரௌசர் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ்ஸுனேன், இதெல்லாம் வேஷம், இங்கே வருமேன்னு வேஷம். அதெல்லாம் நான் போடுறது எங்கள் அப்பா தாத்தா அப்பா, அப்புறம் நான் ட்ரௌசரு பனியன், இதிலே எதிர்ச்சி கடைக்கு போவேன், அந்த கடைக்கு போவேன், இந்த கடைக்கு போவேன், இங்கே திருமணிக்கு போவேன், அப்படியே போவேன். ஒன்று இது வந்து உலகத்திற்காக போடுற உடை தான், ஏமாத்து வேலை அது. என் உண்மையான உடை, நான் இயற்கை வாசி, எனக்கு காத்தோட்டமாக ஒரு பனியனும் ஒரு ஷார்ட்ஸ் இருந்தால் போதும். தாத்தா பெரும்பாலும் பனியன் தான் போடுவோம். தாத்தா வேட்டி ஷர்ட்லாம் கட்ட மாட்டார், வீட்டுக்கு கிளம்பும்போது ஷார்ட்ஸ் பனியன் தான், அன்றா வரணும். அந்த எங்கள் அப்பா அப்படி தான் பேக்கப் பண்ணுன்னு அது வேட்டி அவுத்து போடுவார், சட்டத்துக்கு அவுத்து போயிட்டே இருப்பார். அது இதாக எங்கள் அப்பா, அதுதான் நான். எங்கள் சித்தப்பா அப்போல்லாம் சினிமாவில் மாறி போச்சுதா, அவங்க காலம் வேறடா சொல்கிறாரு. நான் என்ன செய்யுது, நான் அப்படியே பழகிட்டேனே, என்னை மாற்றிக்க முடியல. நல்லது தான் சொல்கிறாரு. ஏன் நான் கேட்க முடியாது சித்தப்பாவை. நான் கேட்குறேன், எத்தனை பசங்க ஷார்ட்ஸோட வரானுங்க, நான் மட்டும் ஏன் ஷார்ட்ஸ் போடக்கூடாது? நான் வயசான ஷார்ட்ஸ் போடணும் அர்த்தமா என்ன? பாமுடாஸ் போட்டு வரானு ஸ்டைலில் டிஷர்ட் போட்டு, நான் டிஷர்ட்டில் கட் பண்ணின்னு முண்டா பண்ணி போட்டுக்கிறேன், அவ்வளோதான். உங்கள் சித்தப்பாவுடைய இன்னொரு நெருங்கிய நண்பர் விஜயகாந்த். விஜய் என்னன்னா எனக்கு உயிருங்க. அவரை மாதிரி ஒரு தங்கம்
எம்ஜிஆர் ஐயா சோறு போட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். அடுத்து நான் கேள்விப்பட்டது ராவுத்தர் ஆஃபீஸ் பன்னெண்டு விசாரத்தில் பல அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நடிக்க வந்தவன் மஞ்சப்பை தூக்கி ஓடி வந்தான் மெட்ராஸுக்கு. அங்கே போனால் சோறு உண்டு. ஆமாம். காலையில் ஆரம்பித்தா நைட் எத்தனை முடியும்னு தெரியுது. வரமா அதெல்லாம் இல்லைன்னே கிடையாது, போட்டுக்கிட்டு கடவுளுக்கு அன்னதான பிரபுனா விஜயானந்த் தான், எம்ஜிஆர் ஐயாக்கு அடுத்தது. அதே மாதிரி யூனிட்டில் போனால் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை லைட் பண்ண வரைக்கும் சாப்பிட்ணும், செக் பண்ணுவார் போய். சிவாஜி எம்ஜிஆர் ஐயா செய்வாராம். அதே மாதிரி விஜயகாந்த் அந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த இது வைக்கலாமே எனக்கு மிஸ்டர் சாப்பிட்டேன்னு பார்த்தேன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லை, Correct. நடிப்பில் அது இயல்பாக ஆத்மார்த்தமாக பண்ண ஆத்மாத்மாக பண்ணார். பெரிய ஆளாக வேண்டியது. சில பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க அவரை, பாவம். கூட இருந்தவங்களே கெடுத்துட்டாங்க. வேறு யாரும் இல்லை. ராவுத்தரன் இருந்த வரைக்கும் நடந்தாருண்ணே. ராவுத்தரன் போனார், முடிச்சிட்டாங்க அவர் கதையை. வாய் நிறைய டேய் பார்த்தி அப்படின்னு ஒரிஜினல் பேரை வச்சு கூப்பிட்ற அவர். சந்திரசேகரனை பாண்டியன் பார்த்தின்னுவார். டேய் வாடா போனது சந்திரசேகரனை விஜயகாந்தன்னு எஸ்எஸ் மாமா. அப்போ வந்து இவரும் கூட வந்தார், தியாகன் வந்தார். ஆனால் வாடா போடணும் பார்த்தி மாமா போனோம். அதுவும் விஜயகாந்தன்னை வந்து சித்தப்பாக்கு இப்படி ஒரு நண்பன். ஆமாம். பாப்பா உயிர் காப்பான் தோழன் மாதிரி தான். ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து இன்னைக்கு நடிகர் சங்கம் நிற்குது, பிரச்சனை அடிச்சுக்கிறானுங்க. அந்த சங்கமாக இருக்கிறதுக்கு காரணகர்த்தாவே தெய்வம் விஜயகாந்தன் தான். சங்கத்தையும் மூட்டி பணமும் வச்சுட்டு போனாருண்ணே. ஆமாம். அவ்வளோ ஒரு விஷயம் அது. உண்மை. ஆனால் அது முழு காரணம் சித்தப்பா ஃபைட் பண்ணி இறங்க நில்றான்னு சொல்லி அவரை கொண்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணி உட்கார சேர்த்து. அவர் என்ன ஜெயிச்சுட்டு போயிடலாம், வேண்டாம் ரவின்னு இருந்தால் வந்துட்டார். வந்து சித்தப்பா அது பெரிய புண்ணியம். விஜயகாந்தன் உட்கார வச்சதுனால தான் அந்த கடை நினச்சிது. ஸ்டார் நைட் போட்டாங்க. இவர் கூப்பிட்டு தான் வந்தாங்க கமல் ரஜினி சார்லாம். வேறு எந்த கும்பனாலும் கூட முடியாது. விஜயன் மனசு தெரியும் எல்லாருக்கும், நல்ல மனசுக்காரன், தப்பு செய்ய மாட்டான், திருட மாட்டான். வந்தான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. இதை பார்க்குற ரசிகர்கள் யார் தெரியுங்கண்ணே, எப்போவுமே மேடை சொல்லுவேன், என்னுடைய பாரம்பரிய முதலாளிகளுக்கு வணக்கம். ஏன்னா எங்கள் தாத்தா நடிக்கும் போது கைத்தட்டி கொடுத்த காசில் தான் எங்கள் தாத்தா வாழ்ந்தார். எங்கள் அப்பா நடிக்கும்போது அவருக்கு நீங்கள் கைத்தட்டி கொடுத்த காசு தான் அவர் வாழ்ந்தார். இப்போ நான் நடிக்கிறேன் அப்படின்னா நான் போட்டிருக்க சட்டை பேண்ட் எல்லாமே உங்களுடைய பணம். தாத்தா மலேசியாவில் அவரே சொல்லியிருக்கார், நீங்கள் தான் எங்களுடைய முதலாளிகள், எங்களை முதலாளி ஆக்கிட்டு சுற்றாதீங்கடா பைத்தியக்கார பசங்களான்னுவார். நான் அப்படி சொல்ல வரல, என்னென்றும் நீங்கள் தான் எங்களுடைய முதலாளிகள். ப்ரொடியூசரோட அப்புறம்தான். ஏன்னா பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறவங்க, நீங்கள் எதுவுமே இல்லாமல் பணத்தை கொடுக்குறவங்க. உங்கள் பணத்தை வச்சு தான் ப்ரொடியூசர் சம்பாதிக்கிறார தவிர ப்ரொடியூசரால் நீங்கள் ஒன்றும் சம்பாதிக்கல. பாவம், நீங்கள் உழைச்சிட்டு சினிமாவில் டிக்கெட் கொடுக்குறீங்க, நாடகத்தில் டிக்கெட் கொடுத்து வரீங்க, வீட்டில் டிவியில் சேனலுக்கு பணம் கட்டுறீங்க, எல்லாமே நீங்கள் கொடுக்குற பணம் தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.